சரி ஓகே, ஆல்மோஸ்ட் 10:35 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட் வீக் நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தோம். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீக்கெண்டே கொடுத்த ஸ்டாக் என்னன்னா பேங்க் ஆஃப் பரோடா. கரெக்டாக, இந்த பேங்க் ஆஃப் பரோடா ஏன் கொடுத்தோம் நம்ம ஆல்ரெடி அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒன் மோர் டைம் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ஹார்மோனிக் வந்து ஃபார்ம் ஆகும். ஒன் செகண்ட். இங்கே ஹார்மோனிக் ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் இங்கே வந்துட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா, அதே பார்க்கும்போது இங்கே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆச்சு. இது வந்துட்டு கிளியராக தெரியும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணி பார்த்தா தெரியும். ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன். ஓகேவா, ஸோ இதனால தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம் இந்த லைனுக்கு மேலே போகாதுன்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா மண்டே மார்னிங்கே 9 o'clock நமக்கு டெலகிராமில் ஒரு நண்பர் போட்டிருந்தாரு, ப்ரோ பேங்க் ஆஃப் பரோடா வந்துட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு, அது குட் நியூஸ். அவர் சொன்ன மாதிரியே ஸ்டார்ட் ஆனது எங்கே ஸ்டார்ட் ஆனதா 265 அது 272 சம்திங் வரை போச்சு. போயிட்டு என்ன ஆச்சுன்னா உடனே ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. பட் எல்லாரோட மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னா அது மேலே போயிடுச்சு, அந்த மணிக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இக்னோர் பண்ண சொல்லியாச்சு, முதல்ல இக்னோர் பண்ண சொல்லியாச்சு, குரூப்லேயே அப்டேட் பண்ணியாச்சு பேங்க் ஆஃப் பரோடாவை இக்னோர் பண்ணிங்க சொல்லி. பட் எண்ட் ஆஃப் த டேல என்னன்னா அது ஆக்சுவலாக நம்ம ஹார்மோனிக் ஃபெயில் ஆயிடுச்சு. பட் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு இந்த லைனுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, த வெரி நெக்ஸ்ட் டே ஆக்சுவலாக டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை பார்க்கும்போது அது நல்ல டவுன். ஓகே, 261.75 பேஜ். புதன்கிழமை பார்த்தா 259 இந்த மணிக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2.5% டவுன் ஆயிடுச்சு. 2.5% டவுன் இந்த சென்ஸ் என்னன்னா, நான் 5.6 எடுத்து நான் 5.8 வந்துட்டு நான் செல் பண்ணி வந்துட்டேன், குயிக்காக வந்துட்டேன். ஏன்னா என்ன சொல்ல, நம்ம செட்டப்பை கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி இருந்துச்சு. சரி வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணாம் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். ஓகேங்களா, ஆனால் பார்த்தா அந்த 5.6 எடுத்தது ஒரு 9க்கு மேலே போயிடுச்சு. ஓகே, 9க்கு மேலேனா ஒரு 3.5 பாயிண்ட்ஸ் கிடச்சிருந்துச்சு. ஒரு அதாவது ஒரு லாட் வந்துட்டு, ஒரு லாட் இல்லை, நான் மொத்தம் வந்துட்டு 11,000 குவான்டிட்டி எடுத்து வச்சிருந்தேன். இப்போ 3.5 போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 36,000 to 37,000 வந்திருக்கும். பட் நம்ம இந்த செட்டப் இக்னோர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு ஓகே நியூஸ் வந்தால் நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறது கான்ஃபிடண்டாக இல்லைன்னா நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த செட்டப் இல்லைன்னா இன்னொரு செட்டப் நான் பார்த்துக்கலாம். ஓகேவா, இதை விட்டுட்டு அடுத்து ஒரு செட்டப் என்ன பார்த்தோன்னா ஓஎன்சிசி பார்த்தோம். ஓஎன்சிசி வந்துட்டு நான் குரூப்பில் அலாட் பண்ணலைன்னு சொல்லிட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது. ஏன் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னா நான் அதை சொல்லிடுறேன், ஏன் அலாட் பண்ணலன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு கிளியராக. ஓகேவா, ஓஎன்சிசியோட ஹார்மோனிக் வந்து இங்கே தான் ஃபார்ம் ஆகும். இப்படி தான் இங்கே இருந்துட்டு இதை வந்துட்டு பியா வரும், இது சி, இது டி இங்கே வரும். 249 இந்த ரேஞ்சில் வரும். நான் அதை ஆக்சுவலாக நோட்டீஸ் பண்ணலை, நான் வந்துட்டு வேற ஒரு ஸ்டாக்ல பிஸியாக இருந்தனால அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இதுதான் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா, ரெண்டுமே எனக்கு ஹார்மோனிக் வேணாம் ட்ரா பண்ணவா. $1.13 சம்திங். ஓகேங்களா, கொஞ்சம் மேலே வரும். மேக்னெட் அட்ரஸ் பண்ணிடுறேன். இந்த ரேஞ்ச் ஒரு 249.3 சம்திங்கில் வரும். ஓகேவா, எனக்கு என்னன்னா இந்த கேண்டில் ரொம்ப புல்லிஷாக போயிருச்சுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஷூராக தெரியும் இது போய் ரிஜெக்ட் ஆகிடும். நான் இதை வந்துட்டு இதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை, நான் வேற ஒரு ஸ்டாக்ல பிஸியாக இருந்தேன். அடுத்து கொஞ்ச நேரத்தில் இந்த ஸ்டாக்கு அதாவது இந்த ஸ்டாக் வந்துட்டு மேலே டச்சுட்டு கீழே ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கும் போது தான் இங்கே தான் பார்த்தேன், 247.50 தான் பார்த்தேன். ஸோ ஷுவராக தெரியும் உள்ளே வந்துட்டு டவுன் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதனால தான் வந்தேன். சப்போஸ் இது மேலே பிரேக் ஆயிடுச்சுன்னா நான் லாஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை, இப்போ உங்களுக்கு கொடுக்குற கால் லாஸ் ஆகக்கூடாதுன்னு தான் ஆல்ரெடி நான் 1% டவுன் வச்சு தான் எடுத்தேன். ஓகேவா, அந்த ரீசன்னால தான் நான் வந்துட்டு கால் கொடுக்கல, இல்லைன்னா கண்டிப்பாக கால் கொடுத்துருக்கேன். ஓகேவா,
ஸோ ஓஎன்சிசி எடுக்க காரணம் தான். ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன்னா சும்மா பேசிக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டில் இருக்கு. ஒரு நிமிஷம். சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ரெட் கேண்டில் இருக்கா, இந்த ரெட் கேண்டில்ல இந்த மேலே இருக்க பாட்டு ஹெட்டுன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்க பாட்டு வந்து டெய்லுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன். ஓகே, மேலே ஹெட்டு, கீழே இருக்க டெய்லு. இப்போ ஹெட்டாக கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது இப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. என்னமோ என்ன சொல்கிறது, ஸ்டாக் வந்துட்டு மேலே போயிருக்கு கீழே போயிருக்குன்றது. ஆனால் இது ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் போயிட்டு இருந்திருக்கு. இங்கே ஒரு ரேஞ்சு இங்கே இங்கே போன உடனே என்ன பண்ணிருக்காங்க, செல்லர்ஸ் வந்துட்டு இதுக்கு மேலே போக விடாம புஷ் பண்ணி கீழே அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே வரும்போது பையர்ஸ் வந்துட்டு இதுக்கு கீழே வராம மேலே புஷ் பண்ணி அனுப்புறாங்க. இப்படியே ஒரு ரேஞ்சுக்குள்ள போகும்போது அடுத்து இங்கே போகும்போது திருப்பி செல்லர்ஸ் அகைன் புஷ் பண்ணி கீழே அனுப்புறாங்க. திருப்பி அகைன் இங்கே வரும்போது புஷ் பண்ணி அனுப்புறாங்க. இங்கே எங்கே புஷ் பண்ணி அனுப்புறாங்க அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணால் நமக்கு வந்துட்டு ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இதை தான் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்கிறோம். ஓகே, இது வந்துட்டு ஒரு ரீசன் அந்த ஓஎன்சிசி போகிறதுக்கு. இன்னொரு ரீசன் என்னன்னா 2 ஹவர்ஸில் இங்கே ஒரு லைன் எப்படி வரும், கொஞ்சம் மியூட்ல போயிருங்க ப்ரோ, ராஜேஷ் ப்ரோ. தேங்க்யூ. இப்போ இங்கே ஒரு லைன் அடி ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த 2 லைன் அப்போ இது நமக்கு என்ன சொல்றது, கன்ஃபர்மேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த இதில் வந்துட்டு நான் இங்கே எடுக்க சொல்லியிருக்கலாம். பட் ஸ்டில் நான் ஏன் சொல்லலைன்னா, சப்போஸ் இன்கேஸ் ரேர் சுச்சுவேஷனில் வந்துட்டு மேலே அடிச்சு போச்சுன்னா லாஸ் ஆயிடும். ஏன்னா இங்கே தான் நம்ம ஹார்மோனிக் இருக்குது 249.3 சம்திங்கில் இருக்குது. இப்போ நான் இங்கே எடுக்க சொன்னேன்னா 246 கிட்டத்தட்ட 1.5% கிட்ட நான் கீழே வச்சிருக்க சொன்னேன். நம்ம எய்ம் பண்ணுறதே அந்த வந்துட்டு அந்த 1 or 2% தான். ஸோ அதனால எடுக்க சொல்லலை. கோயிங் ஃபார்வர்ட் நான் மோஸ்ட்லி என்ன எடுக்கிறேனோ அதை எல்லாத்தையும் அலாட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ அந்த மூவ் பார்த்தீங்கன்னா நல்ல மூவ் ஆக்சுவலாக. இங்கே 240 சம்திங்கில் இருந்துச்சு. இங்கே நான் எப்படி எக்ஸிட் ஆனேன்னா, இப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ நான் இங்கே வச்சு தான் எக்ஸிட் ஆனேன் இந்த இடத்துல. ஸோ என்ட்ரி எக்ஸிட் கேட்குறீங்கல்ல, எக்ஸிட்டுக்கு வந்துட்டு இந்த மணிக்கு நம்ம பேட்டர்ன் கூட வரைஞ்சு பார்க்கலாம். சப்போஸ் நம்மளோட இது வந்துட்டு மேலே இருக்கிறது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸு, கீழே இருக்கிறது சப்போர்ட். சப்போஸ் சப்போர்ட் லைனை டச் பண்ணும்போது நம்ம கண்ணை மூடிட்டு எக்ஸிட் ஆயிடணும். ஏன்னா இங்கே பாருங்க, டச் ஆன உடனே ரிவர்ஸ் பாருங்க, இங்கே ரிவர்ஸ் சல்லுன்னு போயிருச்சு. ஸோ இப்படித்தான் நான் இதில் என்ட்ரி எடுத்தேன். இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 35-36 வந்துச்சு. ஓகேங்களா, இது ஒரு ட்ரேட் லாஸ்ட் வீக்கில் பார்த்தது. சோஃபார் எதுவும் டவுட்ஸ் இருக்கா அந்த ட்ரேடில்? ப்ரோ லோயர் டைம் ஃப்ரேம்ல இதெல்லாம் எடுக்கிறதுக்கு, அதாவது அந்த மாதிரி இப்போ ட்ரெண்ட் லைன் எந்தெந்த இதுலாம் போடலாம்? 15 மினிட்ஸ்லையா இல்லை 5 மினிட்ஸ்ல அந்த மாதிரி? நீங்கள் ஒவ்வொன்றா வாங்க. ஃபஸ்ட்டு டேல பாருங்க. டேல செட் ஆகலைன்னா 4 ஹவர்ஸ் இல்லைன்னா 2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ்னா 1. நீங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கணும், கண்டிப்பாக பார்த்தோம். ஈவன் ஃபார் 5 மினிட்ஸ். சம்டைம்ஸ் 5 என்ன சொல்கிறது, 5 மினிட்ஸ்லேயே நல்லா ஒர்க் ஆகும். நான் அந்த இப்போ ரீசெண்டாக அல்ட்ராடெக்கில் கூட போட்டிருந்தேன், ஒரு ட்ரையாங்கிள் என்ன சொல்கிறது, ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா இதுலேயும் வரைஞ்சி பார்க்குறது பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் மோஸ்ட்லி லோவர் டைம் ஃப்ரேம் வேணும்னா 1 or 2 ஹவர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். வேறு எதாவது இருக்கா ப்ரோ? அப்புறம் அந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறதுலையும் கொஞ்சம் எப்படி எப்படிலாம் லைன்ஸ் கனெக்ட் பண்ணணும், எந்த கேண்டில், ஒரு சில கேண்டில் வந்துட்டு பாடியில் கனெக்ட் பண்ணுறாங்க, ஒரு சில கேண்டில் வந்துட்டு விக்கில் வந்து கனெக்ட் விக்கில் மோஸ்ட்லி என்ன சொல்கிறது, நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா. நான் சொல்கிறது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ப்ரோ. மோஸ்ட்லி இங்கே கனெக்ட் பண்ணுங்க, பாடிக்கு இதே பண்ணுங்க, விக்கு போவாங்க, அந்த ஹெட்டை ஒட்டியே கனெக்ட் பண்ணுங்க, லைக் திஸ். இந்த விக்கு நான் இக்னோர் பண்ணிட்டேன். ஓகேவா, ஹெட்டு இதுதான், இதுக்கு மேலே நான் போக மாட்டேன். இன்கேஸ் சம் ரேர் சுச்சுவேஷனில் ஈவன் விக்கு தான் கரெக்டாக இருக்கும். இது வந்துட்டு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் வரைகிறது வந்துட்டு பாடியை ஒட்டியே வரீங்க, அதான் அந்த ஹெட்லேயே வரீங்க. ஓகேவா, விக்கில் வரையாதீங்க. விக்கில் வரைகிறது அவ்வளோவா கிரிஸ் இருக்காது.
ஒரு சில நேரத்தில் வந்துட்டு என்ன சொல்றதுன்னா அந்த பாடி வந்துட்டு அதில் டச் ஆகாது. அப்போ விக் டச் ஆகணும்னா விக்கில் அப்போ வரைஞ்சிக்கலாம். அது இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மோஸ்ட்லி வந்து சூஸ் பண்ணுறது நீங்கள் இப்படி ட்ரா பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இதுலேயே பாருங்க, அது எவ்வளோ அழகாக ரியாக்ட் பண்ணி பாருங்களேன். 1 2 3 4 5 6 7. நம்ம இதுலேயே ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? இதுலேயே ட்ரேட் எடுக்கலாம். சென்ஸ் ஃபர்ஸ்ட் 2 டச்சாக நம்ம பிடிக்க முடியாது. 3 டச் ஆயிடுச்சுன்னா 4th டச் இங்கே டச் ஆகும்போது நம்ம எடுக்கலாம். ஓகேவா? 242 42 வந்துட்டு 237 ஆகுது. அடுத்து இங்கே டச் ஆகுதா, இங்கேருந்து எடுக்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ பேர். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 2%. ஓகேவா? 2%க்கு இப்போ ஏன் 2% தான் போதும்னா, இந்தியா விக்ஸ் வந்துட்டு அண்டர் 10.2 கீழே இருக்கு. ஓகேங்களா? அது வந்துட்டு நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக கொடுக்குது. அதனால சொல்கிறேன். சப்போஸ் இந்தியா விக்ஸ் வந்துட்டு 12 13 அந்த மணிக்கு இருந்தால் ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகேவா? ஸோ ONCC இதுதான் ரீசன் எடுக்க காரணம். ஓகேவா? இதை நம்ம ஏன்னே சொல்லலாம், ஏ செட்டப்னே சொல்லலாம் ஆக்சுவலாக. ஏன்னா இன்னொரு ஹார்மோனிக் ஃபார்ம் ஆயிருந்தால் கண்டிப்பாக அதை A+ன்னு சொல்லியிருக்கலாம். அடுத்து என்ன எடுத்தோம்னா அல்ட்ராடெக் சிமெண்ட். அல்ட்ராடெக் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன். அல்ட்ராடெக்கில் என்னன்னா நம்ம இங்கேயே சொல்லியிருப்போம், ஸ்விங் ட்ரேடிங் போகிறவங்க போங்க. இங்கே நம்ம வந்துட்டு ஆப்ஷன் ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை, ஸ்விங் ட்ரேட் போகிறாலும் போங்கன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இங்கே அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகேவா? இது மார்க்கெட் வேற அப்போ பீரியஸாக இருந்தது. ஸோ அதனால் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். அப்போ இனிஷியலாக நம்ம ட்ரா பண்ணது இப்படி பண்ணியிருந்தோம். இதுதான் பேட்டர்ன். இங்கெல்லாம் வரையல, இங்கே வரைஞ்சிருந்தோம். ஓகேவா? அடுத்து இது கன்சல்டேட் ஆக ஆக தான் நம்ம வந்துட்டு பேட்டர்னை மாற்றணும், அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனை மாற்றணும். இப்போ வந்துட்டு இப்போ நான் ஏன் சொல்கிறேன், ஏன் வந்துட்டு இதில் ஆப்ஷன் போக சொன்னேன்னா, ப்ரோ மீட்டில் போயிருங்க ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் இங்கே வரும். ஓகேவா? நான் இந்த லைனை இந்த செகண்டரியாக தான் வரைஞ்சேன். ஆப்பிள் நீங்கள் கொஞ்சம் மியூட்டில் போகலாம். ஸோ இங்கே வந்துட்டு நான் இந்த லைன் அடுத்து வரையினேன். நான் எப்படி நான் இது எடுத்தேன்னு சொல்கிறேன். இங்கே வந்துட்டு அழகா ஒரு ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? இது கைண்ட் ஆஃப் சேனல் பேட்டர்ன். ஓகே, பாருங்க அழகா வருதா? இங்கே வரும்போது தான் நான் சொன்னேன் 250 இந்த ரேஞ்சில் வந்தால் எடுங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வரும்போது சொல்லலை, இங்கே சொல்லியிருப்பேன். இங்கே கொடுத்துட்டு இங்கே மேலே போயிருச்சு. அப்போ தான் நான் பார்த்தேன். ஏன்னா இது பேட்டர்ன் நல்ல பேட்டர்னு, இது கண்டிப்பாக அடுத்து திருப்பி கீழே வர சான்சஸ் இல்லை. அதனால கீழே வந்தாலும் ஸ்டாப் லாஸ் டைட்டாக போட சொன்னேன்ல. ஏன் ரீசன் எதுனா, கீழே வந்துட்டு நம்ம உடனே எக்ஸிட் ஆயிடலாம். ரொம்பலாம் இல்லை, ஆல்ரெடி நம்ம லைன் இங்கே தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு கேண்டில் கம்மியாக க்ளோஸ் பண்ணல எக்ஸிட் ஆயிடலாம். நான் இங்கே மேலே போயிருந்து கான்ஃபிடென்ட் தான் இங்கே எடுக்க சொன்னேன். நம்ம ஸ்டாக் அரௌண்ட் 12,000 இருந்துச்சு. 12,000 இருக்கும்போது தான் கரெக்டாக இந்த மணி கால் ஆப்ஷன் 12,000 கால் ஆப்ஷன் சொன்னேன். அது பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்துட்டு இமிடியேட்டாகவே இங்கே இருந்துச்சா, இந்த 2 கேண்டில் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஓகேங்க, 3வது கேண்டில் 4 நாள் சல்லுன்னு போயிடுச்சு. நாள் ஒரே நாள்லயே வந்துட்டு நல்ல ரிட்டர்ன் கொடுச்சு. ஆனால் நானே இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா நான் அந்த 5 மினிட்ஸில் ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படி சொல்லிட்டு பாருங்க இப்படி ஃபார்ம் ஆச்சா. சரி, நான் என்ன நினச்சேன்னா இந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆனேன். 105 இந்த ரேஞ்சில் எக்ஸிட் ஆனேன். இது வந்துட்டு இங்கே தொட்டுட்டு திருப்பி உள்ளே வரும்,
உள்ள வந்து திருப்பி இப்படி போகும். இப்படியே இதுக்குள்ளேயே டிராவல் பண்ண நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா இது மேலே போயிடுச்சு. நான் கீழே வச்சு வாங்குவேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு 10Kல வெளியே வந்தேன். இல்லைன்னா நான் ஆல்மோஸ்ட் நான் 20க்கு வெயிட் பண்ணியிருப்பேன். பட் என்னன்னா அது 2 நாளில் வந்துட்டு நல்ல பீக் 250ல ரெக்கமெண்ட் பண்ணது 440 சம்திங் வரை போயிடுச்சு. பட் முடிஞ்சது ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ கோயிங் ஃபார்வர்டு வந்துட்டு நம்ம இந்த மணி தான் நல்லா கேப்சர் பண்ணலாம். ஓகேவா? இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அல்ட்ராடெக் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ, இந்த பிரைஸ் ஆக்ஷன்ன்றது இந்த பேட்டர்ன், இந்த சேனல், இந்த ட்ரெண்ட் லைன் இது மட்டும் தானா ப்ரோ? நம்ம எனக்கு அதை ட்ரேடிங்க்கு பத்தி அது போதுமானது. ஆக்சுவலாக நிறையா ஓகே. சொல்லுவாங்க ப்ரோ. என்ன சொல்றது, ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்கும். அதான் இந்த அப்புறம் எல்லாமே இந்த பேட்டர்ன்ஸ், இந்த சேனல்ஸ், இந்த மாதிரி இருக்கிறது தான் பிரைஸ் ஆக்ஷனா? ஆமாம் ஆமாம், இது மட்டும் தான். ஓகே ஓகே. அசெண்டிங் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள், ஆமா ஆமா அப்வர்ட் சேனல், டவுன்வர்ட் சேனல் நிறையா இருக்கும். ஓகேவா? ஆமா. நமக்கு ஆக்சுவலாக மோஸ்ட்லி இப்போ நம்ம வந்துட்டு ஹார்மோனிக்கை கம்பைன் பண்ணி பண்ணுறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் ட்ரெண்ட் லைன் இருந்தால் போதும். ட்ரெண்ட் லைன் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. ஓகே. ஆனால் சப்போஸ் உங்களுக்கு எனக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தெரியும், எல்லாமே தெரியும், அப்வர்ட் சேனல் டவுன்வர்ட் சேனல் எல்லாமே தெரியும்னா அது வந்துட்டு ஆடட் அட்வான்டேஜ் தான். அது உங்களுக்கு நல்லது தான். ஓகே ஓகே. வேற எதுவும் கொஸ்டின்ஸ்? ப்ரோ உங்கள் வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்கு. என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்றது ப்ரோ, ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ண முடியாது. நான் லாஸ்ட் மீட்டிங்கில் தான் சொன்னேன். இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கே வச்சுக்கிருவோம், நம்ம இங்கேயே எடுத்துடலாம். ஓகேவா? ஹார்மோனிக்கும் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் சேம் இங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம தாராளமாக இங்கேயே எடுக்கலாம். கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 12,000 கால் ஆப்ஷன் வந்துட்டு இங்கே வந்து 240 சம்திங் கிடைக்கும். ஓகேங்களா? அதே நான் கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணுறேன், ஒரு 2 ஹவர் கேண்டில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணால் இங்கே தான் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1.5% 1% கிட்ட மேலே மூவ் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு 240ல கிடைச்ச ஸ்டாக்கு உங்களுக்கு அரௌண்ட் 280 300 அந்த மாதிரி போகணும். அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு 20% to 30% வந்து ப்ராஃபிட் அதுலேயே போயிடும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷனையும் ஹார்மோனிக்லையும் சேர்த்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சா ரெண்டும் எங்கே ஜாயின் ஆகுதுன்னு பாருங்க. ஓகேவா? அந்த ஜாயின் ஆகிற இடத்துல நீங்கள் தாராளமாக என்ட்ரி போகலாம். நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லுது, என்ட்ரிக்கு வந்து கன்ஃபர்மேஷன் தேவையில்லை. நீங்கள் வேற ஒரு கன்ஃபர்மேஷனுக்காண்டி வெயிட் பண்ண தேவையில்லை. டச் ஆகிற இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ரோ. மோஸ்ட்லி இன்னும் எல்லாருமே சொல்ற ஒரு டோஜி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றீங்க. டோஜி ஃபார்ம் ஆகணும், அடுத்து ஒரு கேண்டில் வரணும்னு. மோஸ்ட்லி நான் நேற்று ஒரு 14 பேர்கிட்ட பேசினேன், ஒன்று கால் பேசினேன். எல்லாருமே ப்ரோ கன்ஃபர்மேஷனுக்கு என்னன்னு இந்த கன்ஃபர்மேஷன் தான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் சிங்கிள் ஹார்மோனிக்கை வச்சு போகும்போது நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுறது அக்ரி. அப்படி பண்ணும்போதுமே ஒரு டோஜி ஃபார்ம் ஆகி அடுத்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்குள்ள 1% டவுன் ஆயிரும். ஓகேங்களா? நம்ம அதுலேயே அந்த 1%லேயே கிட்டத்தட்ட 20% ப்ராஃபிட் கேப்சர் பண்ணிடலாம். இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனோட கம்பைன் பண்ணும்போது ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல மெர்ஜ் ஆகும்ல, அது ஒரு கன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த இடத்துல நம்ம தாராளமாக என்ட்ரி போகலாம். அது டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்க நமக்கு அங்கே உள்ள இருக்கும். நம்ம பயப்படாமல் போகலாம். ஓகேவா? ஸோ வந்துட்டு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக தேவை இருக்காது. நீங்கள் ஒன்லி ஹார்மோனிக் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு டோஜி ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு நான் கன்ஃபர்மேஷன் இதை தவிர்த்து வேற எதுவும் சொல்கிறது என்கிட்ட இல்லை. ஓகேங்களா? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா ப்ரோ அல்ட்ராடெக்ல? ஓகே, அல்ட்ராடெக்கு பார்த்தாச்சு. வேற என்ன நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம்? வேற எது இருக்கு? பாலிசி பஜார் நேற்று நான் வீடியோவே போட்டேன், பட் இருந்தாலும் இப்போ அதில் சொல்றேன். பாலிசி பஜார் ஆக்சுவலாக வந்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் கிடையாது, லோயர் டைம் ஃப்ரேம் தான். லோயர் டைம் ஃப்ரேம்னா 2 ஹவர்ஸில் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? அதில் வந்துட்டு ஒரு சைப்பர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. இங்கே சைப்பர் நான் வரைஞ்சிருப்பேன். சம்திங் 786 1782 சம்திங்கில் இருக்கும். ஓகேவா?
இப்போ இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தா இங்கேயுமே அழகா ஒரு இது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இங்கே ரச் ஆகும். எனக்கு இதுவே கன்ஃபர்மேஷன். எனக்கு இங்கே ஆல்ரெடி ஹார்மோனிக் ஒரு கன்ஃபர்மேஷன் ரிவர்சல் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்கு 1782.50 1783. ப்ரைஸ் ஆக்ஷனுமே எனக்கு அங்கே மெர்ஜ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ நான் இதவே ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு ரிவர்சல் கேண்டில் மோஸ்ட்லி பீப்புள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஓகேங்களா? இந்த ரெட் கேண்டில் வந்த பின்னாடி கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம்ன்றீங்க. சரி, இந்த இதில் பாருங்க, உங்களுக்கு நான் சொல்ல வரேன். இந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் எடுத்தாலுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது க்ளோஸ் ஆயிடுச்சு, இந்த ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகுது, அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகுது வந்து 1722. ஓகேவா? கிட்டத்தட்ட இதுலயே வந்துட்டு ஒரு 1/2% போயிருச்சு. இப்போ பாருங்க, ஓகே இது கீழே வருது, திருப்பி என்ன பண்ணுது, திருப்பி அதே ஜோர் தானே மேலே போகுது. இங்க நீங்க கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணி எடுத்தாலும் நோ யூஸ் தானே, அதுக்கு நீங்க இங்கே எடுத்துருக்கலாம்ல. கரெக்டா? ஸோ அதனால தான் கன்ஃபர்மேஷன் வேணாம். நீங்க ப்ரைஸ் ஆக்ஷனையும் ஹார்மோனிக்கையும் யூஸ் பண்ணும்போது நீங்க ஒரு கேண்டில் வெயிட் பண்ணி அது ரெட்டா க்ளோஸ் ஆனாதான் எடுப்பேன்னா அது நமக்கு தான் லாஸ். ஆக்சுவலா கன்ஃபர்மேஷன் தேவையில்லை மோஸ்ட்லி ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணா. ரீசன் இதுதான். திருப்பி சம்டைம்ஸ் வந்துட்டு மேலே போகும். மேலே போகும்போது நம்ம இங்கே இருக்கும்போது 773 இருக்கு, திருப்பி பாருங்க 788 வரை போயிருக்கு. அப்போ 1% மேலே அப்பில் போயிருக்கு. அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20% அப்போ வந்து திருப்பி லாஸ்ல இருக்கும். அதுக்கு நம்ம இங்கேயே எடுத்திருந்தோம்னா 20% லாஸ் இருக்காது, ஒரு 5% 10% இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் மோஸ்ட்லி கன்ஃபர்மேஷன் வந்துட்டு வேண்டாம். வேண்டான்னு இல்லை, ப்ரைஸ் ஆக்ஷனை சேர்த்து பண்ணும்போது நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்க வேணாம். ரெண்டு எங்கே மெர்ஜ் ஆகுதோ அதை கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ட்ரேட்ல வந்துட்டு இப்போ நம்ம எங்கே ரெக்கமெண்ட் பண்ணோம்னா, ஓகே எங்கே ரெக்கமெண்ட் பண்ணோம்னா, அப்போ நானே ட்ரேட் எடுத்திருந்தேன், இங்கே எடுத்திருந்தேன் நினைக்கிறேன். ஓகேவா? இங்கே எடுத்திருந்தேன். அன்னைக்கு மார்க்கெட் சடனாக புல்லிஷ் ஆகும், நான் எக்ஸிட் ஆயிருந்தேன். என்னைக்குன்னா அந்த ஓஎன்சிசி ப்ராஃபிட் பண்ண அன்னைக்கு தான் மேலே போயிடுச்சு. அகைன் இது மேலே போயிடுச்சு. இது மேலே போடும்போது எனக்கு லாஸில் தான் இருந்துச்சு. ஓகேவா? லாஸில் இருந்தது, திருப்பி இது உள்ள சின்ன கன்சல்டேஷன் மேட்ச் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? இதில் ஒரு 5 மினிட்ஸோ சம்திங் ஏதோ ஃபார்ம் ஆச்சு. அதனால தான் நான் 1772 சொன்னேன். எக்ஸாக்ட் தெரியல. கரெக்டாக இந்த கேண்டில் 2 ஹவரில் வச்சுக்கிறேன். இந்த டவுன் கேண்டில் வந்துருச்சு. இந்த கேண்டில் தான் சொன்னேன். இந்த கேண்டில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 1771 சம்திங் போயிருக்கும். ஆனால் 72 தான் நம்ம கொடுத்தோம். 72க்கு மேலே போனால் எடுங்க, ஆப்ஷன் ப்ரைஸ் வந்துட்டு 1780 பி இருந்தால் எடுங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் யாருமே எடுத்துக்க சான்சஸ் இல்லை, ஏன்னா ஹிட் ஆகலை. ஆனால் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரில, அது வேற விஷயம். நான் வந்துட்டு வேற என்ன சொல்றது, ரிஸ்கான ட்ரேட் தான் பண்ணுது. ஏன்னா ரீசன் வந்துட்டு லோவர் டைம் ஃப்ரேம். லோவர் டைம் ஃப்ரேம்னா நம்ம ப்ரிடிக் பண்ண நடக்கும். ஹையர் டைம் ஃப்ரேம் வந்துட்டு நம்ம ஈஸியாக நம்ம ப்ரிடிக் பண்ண மாதிரி நடக்கும். லோவர் டைம் ஃப்ரேம் வந்துட்டு ஈஸியாக உடச்சு போயிடும் ஒவ்வொரு நேரம். அதனால ஆக்சுவலாக அது போகிற இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துட்டு நெக்ஸ்ட் கேண்டில் ஒரே கேண்டில் சல்லிங் வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆஹ், 2%, 2.3% கிடைச்சிருச்சு சிங்கிள் கேண்டில். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு ஆப்ஷன் ப்ரைஸுமே 52 இருந்துட்டு 78 அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 50% ப்ராஃபிட். நீங்கள் ஒரு லாட் போட்டிருந்தாலுமே ஒரு லாட் எவ்வளோனா 15,000 சம்திங் வந்துருக்கும். 15,000 போயிருந்தா உங்களுக்கு 22,000 கிட்ட வந்திருக்கும். 7,000 8,000 ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பாலிசி பஸாரில் நம்ம கொடுத்த கால். இதில் எக்ஸிட் சொல்லலையா, ஒரு நிமிஷம். எக்ஸிட் எப்படின்னு சொல்லிடுறேன். எக்ஸிட் வந்துட்டு இப்போ மேலே எப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சோ கீழேயுமே ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆச்சு. இங்கே இந்த லைனை டச் பண்ணதுமே நான் சொல்லிட்டேன் எக்ஸிட் க்ளோஸாக, அதாவது டார்கெட் க்ளோஸாக ரீச் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை நம்ம எக்ஸிட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸிட்டாக கன்சிடர் இங்கே பாருங்க, இந்த லைன்லேயே இருக்குது, எடுத்துகிட்டு இங்கே மேலே போயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான். இதை வந்துட்டு பண்ணியிருக்கலாம், பட் நானே மிஸ் பண்ணிட்டேன். கோயிங் ஃபார்வர்டு வேணால் கொஞ்சம் டைட்டாக பார்க்கலாம். ஓகேவா? வேறு வேறு எதுவும் ட்ரேட் இருக்கா? வேறு எதுவும் டிஸ்கஸ் பண்ணணுமா? 1 செகண்ட், கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். வேறு எது இருக்கா?
ம் ஓகே. வேற எதுவும் இருக்கா இந்த வாரம் பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸ்? ஆமா ப்ரோ, ஐநாக்ஸ் விண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஐனக்ஸ் என்சிஎஸ் பார்த்துட்டீங்களா ப்ரோ? சாரி இன்னும் பார்க்கல ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங். அதை பார்த்துருவோம் ப்ரோ. ஓகே. ஐநாக்ஸ் ஓகே, தேங்க்யூ. இதுதான் ப்ரோ. ஐநாக்ஸில் வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் சூப்பர் ப்ரைஸ் ஆக்ஷனு பாருங்க, கிளியர் ப்ரைஸ் ஆக்ஷன். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஐநாக்ஸ் விண்டில் வந்துட்டு நம்ம ஹார்மோனிக்குமே இங்கே ரிஜெக்ட் ஆகுது. 151 புள்ளி சம்திங் 152 கிட்ட இருந்துச்சு. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா அதை நம்ம இங்கே எடுக்கணும். நம்ம வந்துட்டு இங்கே எடுத்துடணும். ஓகேவா, இங்கேயே எடுத்துடணும். பட் குட், இப்போ இங்கே எடுத்தாலுமே பிரச்சனை இல்லை. ஒரு 1 or 2% கிடைக்க சான்சஸ் இருக்கு. நான் ஏன் இங்கேயே எடுக்கணும்னு சொல்றேன்னா, இப்போ பாருங்களேன், இந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் போயிருக்கு, 152 வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 1.5% டவுன். 1.5%லேயே நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% கேப்சர் பண்ணிடலாம். ஓகேவா, அதுக்காண்டி தான் நான் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷனும் ஹார்மோனிக்கு சேர்ந்து வரும்போது மேலே போக சான்ஸே இல்லை. கண்டிப்பாக ரிவர்ஸ் சைக்கிளில் தான் வரும். ஓகேவா, ஹார்மோனிக்கு தான் நினைக்கிறேன் இதுதான் பேட்டர்ன் வரும். இந்த பேட்டர்ன் சின்ன பேட்டர்ன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நல்லா கீழே போக சான்சஸ் இருக்கு. மேபி என்னன்னா கன்சாலிடேட் ஆகிட்டு போகலாம், உடனே போகலாம். ஆனால் நாளைக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு இது நாளைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா, இதில் வேற எதுவும் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் தான் பார்ப்போமா? இதாலைனா அதுதான் நம்ம தான் வந்துட்டு என்ன சொல்றது, எஃபோர்ட் போடணும், இருக்கணும். குண்டக்க மண்டக்க போட்டாதான் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா, நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை மட்டும் வரைஞ்சா போதாது. இப்போ இங்கே ஒன்று வருது, அப்போ இது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன். ஓகேவா, நீங்க என்ன சொல்றதுன்னா ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணா கன்ஃபார்மா இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல. இப்போ பார்த்தலாம், இப்போ இது ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம வச்சுக்கலாம். என்ன ஒரு இஷ்யூனா, இது லோவர் டைம் ஃப்ரேம். இதே பேட்டர்னு ஹையர் டைம் ஃப்ரேம்ல கிடைச்சிருந்தா ஒரு ஹார்மோனிக்கு இல்லை டபுள் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகுது கண்டிப்பாக ஏ செட்டப். ஓகேங்களா, இதே அதில் வந்து டபுள் ஹார்மோனிக் கன்ஃபர்மேஷன் டபுள் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தால் A+ன்னு சொல்லிடலாம், தாராளமாக சொல்லலாம். இது கண்டிப்பாக கீழே தான் வரும். ஓகே, ஐநாக்ஸ் விண்ட் ஓகே. இப்போ வந்துட்டு அடுத்து ஐநாக்ஸ் விண்டில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ, சப்போர்ட் லைன் மட்டும் வரேன். சப்போர்ட் லைன் வராதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி செக் பண்ணிடலாம். ஓகே, நம்ம தான் ப்ரோ கிரியேட் பண்ணுவோம். இது என்ன சொல்றது எக்ஸாக்டா உழுவுலாம் கிடையாது. இங்க பாருங்களேன், இது ஒரு இடத்துல பிரேக் ஆகும். ஏன்னா இங்க பார்த்தா கிளியரா நியூஸ் அந்த மணிக்கு ரேஞ்ச் இருக்கும். ஓகேவா, எக்ஸாக்டா உழுவாது, ஆனா ஒரு சிலது எக்ஸாக்டா உழுவும். ஓகே, இப்போ வந்து தப்பு இல்லை, நம்ம மறந்துடலாம். இப்போ இது கூட இன்னொரு மணிக்கு வரையலாம்னா இது சின்னது. அடுத்து வந்துட்டு ஃபார்மேஷன் எப்படி இந்த ஸ்டாக் அமையும்னா இப்படி வரும். இன்கேஸ் இது உடச்சு போச்சுன்னு வைங்களேன், இங்க போகும், போயிட்டு திரும்ப வரும். இதுக்கு மேல உடச்சு போகவே போகாது, நான் கேரண்டி. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்டில் அன்லஸ் ஏதாவது ஒரு நியூஸ், பாசிட்டிவ் நியூஸ் வந்தா மட்டும் தான் உடச்சு போகுமே தவிர்த்து அவ்வளோ ஈஸியா தேர்ட் டச்ல உடைக்க சான்சஸே இல்லை. நீங்க கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். பிரைஸ் ஆக்ஷன் தேர்ட் டச் ஃபார்ம் ஆகுது, 4th 5th கூட கொஞ்சம் பயம் இருக்கணும். ஓகேவா, நான் பிரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு ஈஸியா உடைக்கும். ஆனா தேர்ட் டச் வரும்போது அங்க ஒரு ஹார்மோனிக் ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்க கண்ணை மூடி ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் கேரண்டி. ப்ரோ இப்போ அந்த இடத்துல ஹார்மோனிக் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. ஒரே நிமிஷம் ப்ரோ, எங்க சொன்னீங்களா? ஆமா ப்ரோ, மேல ட்ரெண்ட் லைன். ஓகே, கண்டிப்பா இங்க வந்துட்டு நம்ம ஹார்ட்லியே போடலாம். ஏன்னா நமக்கு இதுல பிரச்சனை என்னன்னா, இப்ப இங்க இருக்கு, இது உள்ள வந்துட்டு திருப்பி போகும். இப்ப டைரக்டா போனா இங்க போகும். இங்க போகும்போது ஒரு 886 ஃபார்ம் ஆன வாய்ப்பு இருக்கு. இப்ப இங்க இருந்து இங்கேயே நம்ம ஒரு லைன் வரையலாம். அதனால உள்ள வரும்போது அது இங்க போய் இங்கே தான் தர சான்சஸ் இருக்கு. அப்போ வந்துட்டு ஹார்ட்லி ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கு. இல்லாட்டி வீக்லியில ஹாஃப் பால் கூட வரலாம். கரெக்ட்டுங்களா? நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் போற வரைக்கும் மோஸ்ட்லி நீங்க வீக்லி போகாதீங்க ப்ரோ.
இந்த மணிக்கு பார்த்தீங்கன்னா 786 இங்கே வர வச்சுக்கோங்க. நீங்கள் வீக்லி வரையலாம். வீக்லி வந்துட்டு எதுக்குன்னா பெஸ்ட்டு ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வந்துட்டு நான் வீக்லி வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நிமிஷம் நான் வீக்லி மாற்றிட்டே சொல்லிடுறேன். இந்த கேண்டில் பாருங்களேன், ஒரே இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரே இடத்துல இருந்தால் நமக்கு லாஸ் ஆகும். ஓகேங்களா? மேபி ஒரு சின்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஆனால் இருந்தாலும் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீக்லி அவாய்ட் பண்ணுங்க. ஒன்லி ஃபார் ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? வேற ஐநாக்ஸ் ஓகே தானே ப்ரோ? ஓகே ப்ரோ. கூல். இப்போ வந்துட்டு என்ன பண்ணோம், எம்சிஎக்ஸ் வந்துட்டு ஏன் எடுத்தோம்? ஓகே, எம்சிஎக்ஸோட நம்ம ட்ரேட் எடுத்தோம்ல, அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் இதுதான். ஒரு டச்சு, 2 டச்சு, 3வது டச்சு. இப்போ வந்துட்டு இதை நான் சொல்கிறேன், இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? இது சப்போர்ட்டு, இதுவும் சப்போர்ட், இது சப்போர்ட். இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ரெசிஸ்டன்ஸாக மாறுது. கரெக்டா? இது ஃபுல்லாமே சப்போர்ட். ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு இதோட ரெசிஸ்டன்ஸாக மாறும்போது ஃபஸ்ட்டு டச்லேயே மேலே போக சான்ஸே இல்லை. ஓகே, கன்ஃபார்மாக அடிச்சுக்கிறதா வரும். என்ன சொல்லுறது புரியுதா? இங்கே வந்து சப்போர்ட்டாக இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இங்கே டச் ஆயிருக்கு, இங்கே டச் ஆயிருக்கு. ஏன்னா சப்போர்ட்னா என்ன நான் சொன்னது, டெய்லாக கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் மேலே இதாயிருக்கு. அப்படின்னா ஃபஸ்ட்டு டச்லேயே இதை உடச்சி போகிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. ஓகே, இன்னொன்று டபுள் ஹார்மோனிக் நம்ம குரூப்பில் போட்டிருப்போம். டபுள் ஹார்மோனிக் ஃபார்ம் ஆச்சு. அது வந்துட்டு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். சிங்கிள் ஹார்மோனிக் ஃபார்ம் ஆனாலே நல்லாயிருக்கும். டபுள் ஹார்மோனிக் வந்துட்டு ஒர்த்து. ஓகேவா? அந்த ரீசன்னால தான் எம்சிஎக்ஸை வந்து ட்ரேட் எடுக்க சொன்னது. இது என்ன பிரச்சனைனா, அந்த பிரச்சனையை நான் தெளிவாக சொல்லிடுறேன். அந்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் தான் உடச்சு விட்டுருச்சு. ஓகேவா? அது என்னன்னு தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணுறவங்க ஒரு கரெக்டாக ஜாயின் பண்ணால் உங்களுக்கு புரியும். இன்பிட்வீன் வந்தால் புரியாது. ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம குரூப்பில் வந்துட்டு புதன்கிழமையா வியாழக்கிழமையா வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ இங்கே தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு ப்ரோன்னு சொன்னாங்க. ஓகேவா? அவங்க ஜோன் வந்துட்டு ஆக்சுவலாக 8740 47 சம்திங் தொட்டது ரிவர்ஸ் ஆயிடுச்சு ப்ரோன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க வரும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இந்த இருக்கு, இந்த கேண்டில் தான், இந்த ரெட் கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் தான் 87 திரும்பிடுச்சு வரும்னு சொன்னாங்க. உடனே சரியான டவுன் 87-47 இருந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட் டவுன் ஆயிடுச்சு. ஓகே, அக்ரி. பட் என்ன சொல்றது, அது இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா நீ ஒன் டேல பார்க்கும்போது பயங்கர புல்லிஷாக இருந்துச்சு. ஓகேவா? இந்த கேண்டில் பாருங்களேன். நான் ஏன் அப்போ வேணான்னு சொன்ன காரணம், ஒன் டேல பயங்கர புல்லிஷாக இருந்துச்சு. அது கீழே போகவுமே எனக்கு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. சரி ஓகே, இது நம்ம ட்ரேட் போகலாம் அப்படின்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ 5 மினிட்ஸில் வந்துட்டு நான் காட்டுறேன். இதுதான் அந்த முந்தின நாள் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகி போனது. 8747 டச் பண்ணதே போக சொன்னோன்னா, அது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு 5 மினிட்ஸில் ஒரு ஹார்மோனிக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இங்கே தான். நான் இதுக்காண்டி தான் வெயிட் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1618 8822. நான் 8800, அதாவது 8800லேயே பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு தான் அலாட் பண்ணிட்டேன் 9-19. அதாவது இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணக்குள்ள, இது 9 கேண்டில். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அலாட் பண்ணிட்டேன். பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. பண்ண உடனே இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆன உடனே திரும்பியும் நினைச்சது. பட் என்னன்னா நம்ம பேட் லக்கா என்னன்னு தெரியல, எக்ஸ்ட்ரா ஒரு கேண்டில் வந்துட்டு மேலே போயிருச்சு. இந்த 8820 இருந்துட்டு 8890 வரைக்கும் போயிருச்சு. ஒரு 70 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 1% அப் ஆயிருச்சு. அங்கே தான் எல்லாத்துக்குமே பேனிக் மூமெண்ட் கிரியேட் பண்ணி விட்டுச்சு. ஏன்னா மோஸ்ட்லி எனக்குமே 12,000 லாஸில் நான் 260 என்ட்ரி எடுத்தேன் 8800 பி.
பட் எனக்குமே அங்கே ஒரு பேனிக் ஆயிடுச்சு. பேனிக் ஆயிடுச்சுன்னா நான் எனக்கு உள்ள வரும் தெரியும். ஆனால் 12,000 வாசல் இருந்துச்சு. ஆனால் என்னோட ஷாப் காசு கிட்டத்தட்ட 25,000 கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு டைட்டாக நிறைய பேர் இண்டிவிஜுவலாக பிங் பண்ணாங்க. ப்ரோ என்ன சொல்றது, அமௌண்ட் லூஸில் இருக்கு, லாஸில் இருக்கு, என்ன பண்ணுறது, ரிவர்ஸ் ஆயிருமான்னு கேட்டிருந்தாங்க. பட் நான் அடுத்த ஒரே ஒரே கேண்டீனில் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அந்த கேண்டீன்லையும் காட்டுறேன். இந்த கேண்டீன் மேலே போகுது. அடுத்த ஒரே கேண்டீனில் அங்கேருந்து சல்லுன்னு 1.5% டவுன் பண்ணி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1.5% மேலே இருக்கும். இப்போ பாருங்களேன், 1.25% டவுன் பண்ணி கொண்டு வந்துருச்சு. ஸோ அங்கே வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம மக்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கும். ஓகேங்களா, அடுத்து திருப்பி ஒரு புல்லிஷ் இருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல புக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஏன் புக் பண்ணிக்கணும் சொன்னால், இங்கே ஒரு பேட்டர்ன், இது வந்துட்டு இந்த இதுக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சப்போர்ட் வச்சிருக்கு. ஓகேவா, அந்த சப்போர்ட்டை திருப்பி இது பண்ணுது. அப்போ வந்துட்டு இது ஒரு நல்ல எக்ஸிட் பாயிண்ட். எனக்கு ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு 20K ப்ராஃபிட் இருந்துச்சு. நான் வந்துட்டு எக்ஸிட் ஆகலை. ஏன்னா நான் கீழே வரும்னு நினச்சேன், பட் எக்ஸிட் ஆகலை. இங்கே எக்ஸிட் ஆகலாம். பட் என்னன்னா இந்த சப்போர்ட்டை ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்துட்டு திருப்பி இது மேலே போயிடுச்சு. ஓகேவா, திருப்பி மேலே போயிட்டு இது கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. திருப்பி நான் ஏன் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே ஒரு 15 மினிட்ஸில் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. தெரியுதா, கிளியரா? ஸோ இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. எதர் இது உள்ள வந்து இப்படி உடச்சும் மேலே போகலாம், மேலே போனாலும் திருப்பி இங்கே தொட்டு கீழே தான் வரும். பட் என்னோட தாட் என்னன்னா, இது உள்ள வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆமா கன்சல்டேட் ப்ரோ, ஆகிட்டு இப்போ இது உடச்சு மேல போடும். உடைக்கிறதுக்கு தானே சான்ஸ் ஜாஸ்தி. அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா லோயர் டைம் என்ன ஃப்ரேம்ல சப்போ நீங்க இல்ல லோயர், நீங்க சொல்ற கரெக்ட். லோயர் டைம் ஃப்ரேம்ல மேல உடச்சு போக சான்ஸ் இருக்கு. பட் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது நமக்கு ஹார்மோனிக்கும் ஃபார்ம் ஆயிருக்கு, பிளஸ் இதுன்னு இருக்குல்ல. அப்போ வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேல உடச்சு போனாலும் ஃபைனலா அது கீழே வந்து தான் ஆகணும். அதுக்கான நான் ஹோல்ட் பண்ணேன். மோஸ்ட் சான்சஸ் வந்து கீழே வரதான் சான்சஸ் இருக்கு. இப்போ மறுபடியும் இப்போ அந்த மேல அந்த ட்ரெண்ட் லைன் போகுதுல ப்ரோ, ஹையர் ம் டைம் ஃப்ரேம்ல ம் அந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணா ரீஎன்ட்ரி போலாமா? அது தாராளமாக அங்க போகலாம். ஏன்னா 15 போகலாம் மினிட்ஸ்ல டபிள்யூ ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகும். அது அங்கதான் என்ட்ரி வரும் மேல, கரெக்ட்டுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ம் ஓகேவா, இங்கே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துச்சுன்னா 886 எங்கே ஃபார்ம் ஆகுதோ நீங்கள் தாராளமாக போகலாம். கரெக்டாங்க சார். அவ்வளோ இந்த ரேஞ்சில் போகலாம், தாராளமாக போகலாம் ப்ரோ. ம் ஸோ மோஸ்ட்லி என்னோட இது அசம்ஷன் என்னன்னா, இது உடச்சு போனாலும் என்ன சொல்றது, நான் லாஸ்ட் வீக் பண்ணது ஃபுல்லாமே ஒரு நாளில் ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துருச்சு. பட் சம் ஸ்டாக்ஸ்லாம் இங்கே கன்சல்டேட் ஆகி என்ன சொல்றது இப்படி கூட போகும், ஒரு இப்படி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். சைட்வேஸ்லயே போகும். இதுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், சைட்வேஸ்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ட்ரேட் ஆகிட்டு கொஞ்சம் கன்சல்டேட் முடிச்சுட்டு திருப்பி அகெயின் வந்துட்டு கீழே தான் வரும். அதுக்காண்டி தான் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மோஸ்ட்லி வந்து உடனே இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரம்ப் நியூஸ்னால இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி கீழே வந்துரும்னு தோணுது. நீங்க அது டோஜி ஃபார்ம் ஆனங்காட்டிக்கு சரி ஓகே. இப்போ பிரைஸ் ஆக்ஷன்ல டோஜி ஃபார்ம் ஆனா டவுன்ல தான் போறதுக்கு சான்ஸ். ஆமாம், ஏன்னா இன்னொன்று அந்த 2 hours கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே டோஜி பண்ணி தான் தெரியும். இது ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கேண்டில் வந்துட்டு கிளியர் டோஜி. ஓகே, இதையும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கேண்டில் சிம்பிளாக பாருங்களேன், எதுவுமே புல்லிஷாக தெரியல பாருங்களேன். விக்கு பெரிய விக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்துட்டு இதை வேறு நம்ம ஒரு என்ன சொல்ற ஒரு பியரி சைன் எடுத்துக்கலாம். இப்போ இது புல்லிஷாக முடிஞ்சு, இந்த கேண்டில் புல்லிஷாக முடிஞ்சிருச்சு, இங்கே க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா புல்லிஷாக இருக்குன்னு கூட நினச்சிக்கலாம். பட் இது இவ்வளோ இங்கேருந்து கேண்டில் ஸ்டார்ட் ஆகுது, கீழே இருந்து மேலே போகுது. ஆனால் செல்லர்ஸ் வந்து விட மாட்டாங்க, திருப்பி கீழே புஷ் பண்ணி கீழே தான் அனுப்புறாங்க. திருப்பி இங்கே வருது, திருப்பி மேலே போகுது, ஆனால் க்ளோஸ் பண்ண வரல, திருப்பி புஷ் பண்ணி கீழே தான் தள்ளுறாங்க. ஸோ அதனால செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் ஹோல்ட் பண்ணேன். லெட்ஸ் see டுமாரோ எப்படி ரியாக்ட் பண்ணி பார்ப்போம். எம்சிஎக்ஸ் மெயின் ரீசனே இதுதான். நான் அந்த நாளே எடுத்துருக்கலாம். பட் எனக்கு என்னோட ஜோன் வந்துட்டு 87, அடுத்து 8777 அந்த இது அந்த 8747 திரும்பினதுமே நான் நினச்சிட்டேன் சரி இன்னொரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, அங்கே வச்சு நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அதனால தான் நான் நெக்ஸ்ட் எடுத்தேன். நமக்கு என்ன சொல்றது, ஒரு 9:30க்கு மேலே ஃபார்ம் ஆகிருந்து நம்ம ஜோனுக்கு வந்திருந்தா இவ்வளோ பெரிய இதாக இருக்காது. ஏன்னா எல்லா ப்ரைஸுமே கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கும். நம்ம ஓப்பன் ஆன உடனே ஆப்ஷன் ப்ரைஸுமே ஸ்டேபிளாக இல்லை. அது என்ன சொல்றது, முன்ன பின்ன இருந்தனால தான் கரெக்டாக எல்லாருமே கரெக்டான என்ட்ரி எடுக்க முடியல. ஓகேவா,
ஸோ எம்சிஎக்ஸ் இதுதான் ரீசன் ஆக்சுவலாக நம்ம எடுத்த ரீசனு. டபுள் ஹார்மோனிக்கு ப்ளஸ் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், இது கண்டிப்பாக நம்ம ஏ செட்டப்னு சொல்லலாம். ஓகேவா? ஐ திங்க் இந்த வாரம் வந்துட்டு நம்ம இதுதான். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ப்ரோ இப்போ அப்கமிங்ல பிபிசி கொடுத்தீங்களே, பிபிசிஎல் ஆமாம் ப்ரோ. அந்த ஸ்டாக்லாம் பற்றி அதை எப்படி ட்ரா பண்ணீங்கன்னு அப்படியே கொஞ்சம் எக்ஸாம்பிள் பண்ணி, ஏன்னா இப்போ அது பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, ரவுண்டாக தான் ரியாக்ட் பண்ணும் மோஸ்ட்லி. அதனால் நான் ஏன் பிபிசிஎல் சொன்னேன்னு சொல்லிடுறேன். ஓகே, இதான் பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் பேட்டர்னு. பட் என்னன்னா இது வந்துட்டு இங்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, பெரிய ப்ரைஸ் ஆக்ஷனில் சின்னது தான் பார்த்தா இப்படி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த லைனில் 353 சம்திங் இங்கே நான் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கா. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு திருப்பி இங்கே வரும்னு நினச்சேன். ஓகேவா? இது ஒரு ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இது டச் ஆகி ரிவர்ஸ் ஆகி வந்துச்சு. சரி, இது தொட்டுட்டு இங்கே வந்துடும். இங்கே வரும்போது நம்ம என்ட்ரி கொடுத்துருவோம். கொடுத்துட்டா இந்த ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கா. இங்கே ஒரு கன்சல்டேஷன் ஆகிக்காது. இதுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெக்டாங்கிள் இதுக்குள்ளே ஓடிட்டு இருக்கா. இங்கே தொட்டுட்டு இப்படியே வந்து இதை உடச்சிரும் அப்படின்னு நினச்சேன். பட் என்னன்னா நேற்றே, அதாவது ஃப்ரைடேவே இங்கே உடச்சி வந்துருச்சு. ஸோ அதனால் இனி திரும்பி வருமானு தெரியல. அது வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சப்போர்ட் லைன். ஓகே, சப்போர்ட் லைன் வந்துட்டு நம்ம டார்கெட் இது வச்சுக்கலாம். இந்த லைனை வந்து டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேவா? சப்போஸ் இங்கே நம்ம எடுத்துருந்தோம்னா இது இங்கேருந்து எடுத்துக்கலாம். 353 வந்து சப்போஸ் வந்திருந்து நம்ம ட்ரேட் எடுத்தால் நம்ம டார்கெட்டை இது அழகாக செட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் என்ன ஆச்சுன்னா இது நேற்றே உடனே வந்துருச்சு. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இது விட்டுட்டா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஓகேங்களா? இதில் வேறு எதுவும் சொல்லணுமா ப்ரோ? பிபிசிஎல் இதுதான் பேட்டர்ன் ஆக்சுவலாக. பட் ஆனால் அது ஏன் ப்ரோ இன்னொரு ப்ரோ வந்து போட்டிருந்தாரு சார்ட்ல, ஆனால் அவருக்கு வந்துட்டு என்ட்ரி கிடைச்சிருச்சு, நான் என்ட்ரி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அது தெரில ஆக்சுவலாக. எனக்கு 886 வந்துட்டு நான் 352 பாயிண்ட் மேலே தான் ஃபார்ம் ஆகுது. ஆனால் அவருக்கு கீழேயே ஃபார்ம் ஆகுது. எனக்கு புரியல என்ன ரீசன், எனக்கு புரியல. அதுதான் ப்ரோ கன்ஃபியூஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் அவர் என்ட்ரி எடுத்துறாரு. ப்ரோ அது டிவைட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த இதுதான் காட்டுச்சு. அப்படிங்களா? அதனால entry எடுத்தேன். இது ஒரு பெரிய கன்ஃபியூஸ் ப்ரோ அது அட்ஜஸ்ட்மெண்ட். இது என்னதான் பண்றதுன்னு புரியல. ஒரு சில சாட்ல ஆனா புரோக்கரேஜ்ல போனா இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி தான் வருதாட்டுக்குது. இப்ப புரோக்கரேஜ்ல ஃபுல்லா அப்படிதான் வருதா? ஆமாமா, அதுல போடையில நமக்கு வேற மாதிரி பிரைஸ்ல வருது. ட்ரேடிங்ல போடுறத விட அதுல வர்றது வேற மாதிரி இருக்கு. சரி ப்ரோ, அப்போ வந்து நாங்கள் வந்து வேணா பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். எல்லா ஸ்டாக் எடுத்து ஒரு சில ஸ்டாக்ஸ் எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். எது அட்ஜஸ்ட் பண்ணது ஒர்க் ஆகுதா இல்லை நார்மலாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறோம். பார்த்துட்டு நாங்கள் அதை அப்டேட் பண்ணுவா. ஓகே ப்ரோ. ஓகே, அடுத்து வந்துட்டு பிஎஸ்சி அலாட் பண்ணிருந்தீங்க. இது ப்ரோ பிஎஸ்சியா? ஆமா ப்ரோ. ஓகே, பிஎஸ்சி வந்துட்டு என்னோட லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஹார்மோனிக்கு இதுதான். இது வந்துட்டு 644. அப்புறம் தான் சைப்பர் தான். ஓகேங்களா? 786 ஒரு 245 249 சம்திங் இருக்குது. ஓகேங்களா? ரப்பா வரைகிறேன், நீங்கள் வந்து எக்ஸாக்டாக வரைஞ்சுக்கோங்க. ஓகேவா? 240 2449 2450 வச்சுக்கோங்க. இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு ஸோ இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷனில் விழுக்கும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்துட்டு 2465 இருக்கா. அது ஹார்மோனிக் தக்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேண்டிலோட பாடியை கனெக்ட் பண்ணுங்க. நான் விக்கில் இருக்கு.
மோஸ்ட்லி வீக்கு கனெக்ட் பண்ணாங்க, பாடியை ஒட்டி கனெக்ட் பண்ணுங்க. பாடியை ஒட்டி கனெக்ட் பண்ணால் இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துருக்கும், அதே ரேஞ்சில் வந்துருக்கும். ஓகேவா? ஸோ இதனால தான் இங்கே வந்துட்டு ஒரு ஹார்மோனிக் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஹார்மோனிக் வந்துட்டு சைஃபர். ஓகேவா? ட்ரெண்ட் லைன் வந்துட்டு அழகான ட்ரெண்ட் லைன். ஸோ கன்ஃபார்மாக என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ரிட்டர்ன் கொடுக்குதோ இல்லையான்னு தெரில. இங்கே டச் பண்ணுன்னா சாலிடாக வந்துட்டு இங்கேருந்து ஒரு 2% சாலிடாக கொடுக்கும். நம்ம நம்ம டார்கெட் வந்துட்டு இது இந்த மிட்டை கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இதோட டார்கெட் வச்சாலுமே கிட்டத்தட்ட 3% கிட்ட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்துட்டு அதனால தான் ரெக்கமெண்ட் பண்ணது. இது இது பார்க்க உண்மையில நல்லா இருக்கு. கண்டிப்பாக ட்ரேட் வந்து எடுக்கலாம். ப்ரோ லோயர் டைம் ஃப்ரேமில் ஏதாவது இப்போ மேலே போகிறதுக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கான்னு கேட்டுங்க ப்ரோ. மேலே போகிறதுக்கு இங்கே தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேலே போகிறதுக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் இது இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த ரிவர்ஸில் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் போகும் மோஸ்ட்லி. அதனால் அவ்வளோ ஈஸியாக போயிடாது. இப்போ இந்த இது கூட பார்ப்போமா? கீழே வரதான் நிறைய சான்ஸ் இருக்கு. அதான் இங்கே பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கு. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போனால் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு அடுத்த நம்மளோட ட்ரேட் வந்துட்டு பிஎஸ்சின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? பிஎஸ்சி ஓகே, எனக்கு பார்த்தமே கொஞ்சம் ஓகே, நல்லா இருக்கு. பேட்டர்னுமே கிளியர் டபிள்யூ பேட்டர்ன், கன்சால்டேட் அந்த மணிக்கெலாம் இல்லை. நீங்கள் ஒன் டேல பாருங்களேன், இது கிளியர் டவுனு சூப்பராக வருது. இங்கே பாருங்கள், அதுவுமே 2037 சல்னு வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20% வந்துருச்சு. ஸோ 20% மூவ் ஆகுறது கொஞ்சம் கன்சால்டேட் கொடுக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? பிஎஸ்சி எம்சிஎக்ஸ்லாம் ஒரே கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான். ஓகே, எம்சிஎக்ஸ் கம்யூனிட்டி மார்க்கெட், பிஎஸ்சி நம்ம சென்செக்ஸ், அவ்வளோதான். ஸோ என்ன ப்ரோ, எஸ்எல் எப்படி டார்கெட் இருக்கு, அப்படி எஸ்எல்க்கு எப்படி டிசைட் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். ஸ்டாப் லாஸ், எஸ் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு என்னன்னா, இந்த மாதிரி ஸ்டாக்கு மோஸ்ட்லி உடச்சி மேலே போக சான்சஸே இல்லை. என்னன்னா, நாங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணது, நேற்று எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணது என்னன்னா, ஒரு நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்துட்டாலே ஸ்டாப் லாஸ் வந்து ஹையாக தான் வச்சாகணும். நீங்கள் கொஞ்சம் 10%ஓ 15% வச்சா உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிக்க பயங்கர சான்சஸ் இருக்குது. மெயினாக வந்துட்டு ஸ்டாக், ஏதாவது ஸ்டாக் வாலட்டைலாக இருக்குது தெரியுமா, நேற்று எம்சிஎக்ஸில் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்தது, நீங்கள் ஈவன் 20% வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வச்சாலும் அது ஹிட் அடிச்சுட்டு போயிடும். ஓகேவா? ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஜோனுக்கு மார்க் பண்ணிக்கலாமா இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன்ல? நெக்ஸ்ட் ஜோனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 60% இருக்கும் ஸ்டாப் லாஸ். அதனால தான் அதான் ஹெவியா இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு அந்த மாதிரி நீ போகணும். நீ ஆவரேஜா வந்துட்டு என்ன சொல்றது, இந்த ஒவ்வொன்றும் வந்துட்டு அந்த அந்த டே கேண்டில் வந்துட்டு க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒன்று வந்துட்டு மேலே போகிற மாதிரி, இப்போ ஓஎன்சிஸ்லாம் பார்த்தா மேலே போகிற மாதிரி போச்சு, ஆனால் வித்தின் ஒரு 30 மினிட்ஸ் சல்லுன்னு கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி டயத்தில் நமக்கு ஸ்டாப் லாஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மோஸ்ட்லி ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 30 to 40%. எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வந்து 40% வைப்போம். 50,000 ஒரு ட்ரேட் உள்ள இறங்குறேன்னா நான் 20,000 ஸ்டாப் லாஸ் இருக்கும். 20,000 ஸ்பாட்லாம் கிடையாது ப்ரோ. இது வந்து ஆப்ஷனோட ஆப்ஷன் பிரைஸ் இருக்குல்ல, அதுல இருந்து இப்போ நான் 200 இருக்குன்னா எனக்கு 40% வந்துட்டு 80 rupees. 200ல இருந்து 80 மைனஸ் பண்ணா எனக்கு 120 தான் ஸ்டாப் லாஸ். 120 ஸ்டாப் லாஸ். 40% நான் வந்து தாராளமா மெயின்டைன் பண்ணுவேன். ஏன்னா மோஸ்ட்லி நான் சொல்றேன், டார்கெட்டா அந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் அவ்வளவு எடுக்க முடியும். கண்டிப்பா. இப்ப நான் ஏன் எம்சிஎக்ஸ் புக் பண்ணல, எனக்கு 20,000 வந்துருச்சு. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அங்க 65,000 ரூபா. ஓகேவா? நான் ஏன் புக் பண்ணலாம், அட்லீஸ்ட் வந்து எனக்கு 25 வந்தாதான் எனக்கு 40% ரிட்டர்ன். அந்த ரீசனால நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியா நம்ம டார்கெட் வந்தா புக் பண்ணனும். ஓகேங்களா? என்ன ப்ரோ, 236 வந்துச்சுல சார் ஃபர்ஸ்ட் டார்கெட். எதுல சொல்றேன்? எம்சிஎக்ஸ். ஆமா, இல்ல நான் எடுத்துருக்கீங்க. ஆமா, நான் 8,800 எடுத்திருந்தேன். ஓகே அதான் அதே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. இப்போ செகண்ட் டார்கெட் வெயிட் பண்றீங்களா? இந்த ரிவர்சல் ரீடெஸ்ட்? இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகல. எனக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு நான் 260ல எடுத்தேன் ப்ரோ. ஓகேங்களா? 260ல இருந்து எனக்கு 80 பாயிண்ட் தான் போச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ். எனக்கு வந்துட்டு 360 தான் என்னோட டார்கெட். ஓகேவா? ஆனா 340ல டச் பண்ணி திரும்பிச்சு. இப்போ 300 சம்திங்ல இருக்கு நினைக்கிறேன். ஸோ அதனால ஃபேவரா தான் வந்திருக்கு நியூஸும். அதனால இன்னும் கொஞ்சம் எனக்கு பேட்டர்னும் கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஈவன் எனக்கு கன்சாலிடேட் ஆனாலும் பரவாயில்ல,
எனக்கு 5 நாள் அங்கேயே இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் ஹை. எனக்கு எய்தர் ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம், டார்கெட் அடிக்கலாம். எனக்கு ஸ்டாப் லாஸ் இல்ல சார், அடிச்சிருச்சேன்னு நல்ல நான் வருத்தம். ரிவர்சல் பாயிண்ட் தான். நானும் போட்டு பார்த்தேன், 2 பேட்டர்ன் இருந்துச்சு. ஸ்ட்ராங் ரிவர்சல் தான் அது. ஓகே ஓகே ஓகே. இந்த பிரைஸ் ஆக்ஷன்லாம் எப்படி போறது? இந்த பாடியில அப்போ ட்ரெண்ட் லைன் போட்டு பண்ணணுமா? ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்துட்டு இதுல தான் போடணும் மோஸ்ட்லி. ஓகே சார், ஓகே சார். இது எப்படி அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டா இது வந்து நம்ம அந்த ஃபிப் ரெசிஸ்டன்ட் வச்சு பார்க்கறதுக்கு பதில் இந்த மாதிரி வச்சு பார்த்தா இன்னும் ஈஸியா இருக்கும்ல? இது ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன். பிப்ரவரி ட்ரேஸ்மெண்ட் வந்து நீங்க ஹார்மோனிக் பாக்குறீங்க, ஓகேங்களா? ஹார்மோனிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம பிரைஸ் ஆக்ஷன் போட்டுக்கிறோம். எக்ஸாக்டா நீங்க என்ன சொல்லுங்க, 90% அக்யூரசி ஒர்க் ஆகும். மோஸ்ட்லி நம்ம கொடுத்த எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. இது நான் வரைக்கும் என்ன சொல்ல ஒர்க் ஆகாம எதுவும் போனதில்லை. மோஸ்ட்லி ஒர்க் ஆயிரும், ஓகேங்களா? இது ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் தான், வேற எதுவும் இல்லை. கன்ஃபர்மேஷன் எந்த டைம் ஃப்ரேம் பாப்பீங்க இல்ல எப்படி? கன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி சொன்னதான் ப்ரோ. ஆக்சுவலா என்னன்னா, கன்ஃபர்மேஷன்றது வந்துட்டு நம்ம ஹார்மோனிக்கோட ரிவர்சல் பாயிண்ட் டச் ஆகுது. அந்த ரிவர்சல் பாயிண்ட்ல பிரைஸ் ஆக்ஷனும் சேர்ந்து விழுகுதுன்னா எனக்கு டச் பண்ற இடத்துல நான் கன்ஃபர்மேஷன் எடுத்துருவேன். நான் ட்ரேட் தாராளமாக ட்ரேட் போயிடுவேன். நான் வந்துட்டு இன்னொரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்னு வெயிட் பண்ணவே மாட்டேன், ஓகேங்களா? ரெண்டும் சேர்ந்து ஒரே பாயிண்ட்ல டச் ஆச்சுன்னா நம்ம தாராளமா ட்ரேட் போகலாம். ஓகே சார், ஓகே ஓகே. ப்ரோ நிஃப்டிக்கும் எஸ்எல் இப்படிதான் போடுவீங்களா? நிஃப்டிக்கு எப்படி போடுவீங்க? என்ன ப்ரோ? ஸ்டாக் ஆப்ஷன் மட்டும் தான் இப்போ சொல்லுவீங்களா இல்ல நிஃப்டிக்கும் எஸ்எல்லாம் இப்படிதான் போடணுமா? நிஃப்டிக்கு இவ்வளவு எஸ்எல் போட தேவையில்லை ப்ரோ. நான் நிஃப்டி நான் ட்ரேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஸ்டாக் ஆப்ஷன் தான் பண்றேன். மோஸ்ட்லி வந்துட்டு 40 vs 40 1:1 தான். 40% ஸ்டாப் லாஸ்னா 40% வந்துட்டு டார்கெட்டுமே. டார்கெட் சம்டைம்ஸ் வந்துட்டு சிச்சுவேஷன் வந்துட்டு கொஞ்சம் மாறுது. இப்போ நாளைக்கெல்லாம் ஃபேவரா இருக்கும், ஓகேங்களா? அப்போ வந்துட்டு நம்ம டார்கெட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 40%ன்றதை ஒரு 60 அந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம். அது டிபெண்ட்ஸ். அது நமக்கு ஆக்சுவலா அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போய்க்கிறேன். இப்போ நீங்க வர்றீங்கன்னா, இப்போ புதுசா வராங்க அப்படின்னா, புதுசா வர மக்களுக்கு நான் சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்துட்டு அவங்க வந்துட்டு சூழ்நிலை புரிஞ்சுக்கிடுவாங்க. புதுசா வர கேண்டிடேட் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. நான் ஒரு ட்ரேட் எடுக்க போறேன், ஓகேவா? அந்த ட்ரேட் எடுக்க போறதுக்கு முன்னாடி ஓகே ஹார்மோனிக் ஃபார்ம் ஆகுது, இங்க பிரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகுது, இது ஒரு நல்ல ஃபார்மேஷன், ஓகே? இங்க ஃபார்ம் ஆகுது, நான் இங்க ட்ரேட் எடுக்க போறேன். சப்போஸ் இது வந்துட்டு எனக்கு ஃபேவரா வருது, அப்போ எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வேணும், ஓகே? பிஃபோர் டேக்கிங் த ட்ரேட் நீங்க வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு தெளிவா எடுத்துக்கணும். எனக்கு இது ஃபேவரா வருது, எனக்கு எவ்வளவு % ப்ராஃபிட் வேணும். அந்த டார்கெட்டை செட் பண்ணக்கு முன்னாடி நீங்க ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிடணும், ஓகே? சப்போஸ் நமக்கு அகைன்ஸ்டா போகுது, ஓகே? அகைன்ஸ்டா போனா நம்மளால எவ்வளவு டார்கெட், அதாவது எவ்வளவு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு தாங்க முடியும், ஓகேவா? குறைஞ்சது 30% வைங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா ஸ்டாக்கும் எக்ஸாக்டா தொட்டு ரிவர்ஸ் ஆகாது. கொஞ்சம் மேலே போயிட்டு தான் ரிவர்ஸ் ஆகும். ஒரு சில ஸ்டாக்ஸ் தொடர்றதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ஆகும், ஒரு சில எக்ஸாக்டா தொட்டு ரிவர்ஸ் ஆகும், ஒரு சில 1 or 2% போகும், ஓகேவா? ஸோ அதனால ஸ்டாக் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு மினிமமாக 30% வைங்க. வச்சாதான் உங்களுக்கு மோஸ்ட்லி ஸ்டாப் லாஸ் டச் அடிக்காது. நீங்க 10 to 20% வச்சுன்னா டச் பண்ணிட்டு உடனே ரிவர்ஸ் ஆகும். அப்போ வந்துட்டு ஐயோ நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு கீழே வருது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் வரும், ஓகேவா? ஒரு ப்ராசஸா ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் ரெக்கமெண்டேஷன். என்ன சொல்றது எல்லாருக்குமே. என்ன ப்ரோ? ஸ்டாப் லாஸ்ல ஹிட் ஆயிட்டு அது பாட்டு டார்கெட்டை தாண்டி போயிருது. அதுதான் சொல்றேன். அப்ப நம்ம ரீசன் என்னன்னா, அந்த ஸ்டாக் நம்ம குறை சொல்லுங்க, நம்ம வச்ச ஸ்டாப் லாஸ் கம்மி நான் சொல்லுவேன். பைசாலாம் விட்டுருக்கேன் சார், அதுதான் சொல்றேன், லைட் மைனூட்டா போகும். அதுக்கு நான் சொல்றேன், இப்போ வந்துட்டு நேத்து 220 வச்சவங்களுக்கு தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். மோஸ்ட்லி 8800 220 வச்சவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். நம்ம என்ட்ரி வந்துட்டு சொல்றோம்னா அந்த என்ட்ரில இருந்துட்டு 30% கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஸ்டாப் லாஸ் ஹிட் போகாது. ஏன்னா பெர்ஃபெக்டா ரிவர்ஸ் ஆகுது. பிரைஸ் ஆக்ஷனையும் ஹார்மோனிக்கையும் கம்பைன் பண்ணும்போது பெர்ஃபெக்டா ரிவர்ஸ் ஆகுது. ஸோ வந்துட்டு ஸ்டாப் லாஸ் பக்கத்துலேயே போகாது. அப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, நீங்க ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்றீங்க, ஓகேவா? எய்தர் ஸ்டாப் லாஸ் ஆர் டார்கெட், இதுதான் என் ப்ராசஸ், ஓகேவா? ஒரு தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா நோ ப்ராப்ளம். அடுத்த தடவை வந்துட்டு நான் வந்துட்டு இன்னும் பெஸ்ட்டான ட்ரேட் எடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்போ ஸ்டாப் லாஸ் அது டச் ஆகுனா ஏன்னா அங்கே சம் ரீசன்னால தான், அதாவது ஒரு நியூஸோ சம்திங்னால தான் அது போய் அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கும். மற்ற ரீசன்னால அது என்ன சொல்றது, வேற எந்த ரீசனால போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாது, ஓகேவா? சப்போஸ் ஹிட் பண்ணாலும் ஓகே, நாட் அ ப்ராப்ளம். அதில் விட்ட அமௌண்ட்டை இன்னொரு ட்ரேடை தூக்கி போட்டு எடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு வந்துட்டு டார்கெட் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு 10,000 ரூபாய் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன், ஓகே? வச்சுட்டு ஒரு ஸ்டாக்ல ஹிட் ஆயிருச்சு. நான் அடுத்த ஸ்டாக்ல வந்துட்டு என்ன ஆகுதுன்னா எனக்கு ஓகே ப்ராஃபிட் வருது, 2000 நான் கட் பண்ணிட்டு வரக்கூடாது.
10,000 வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் முதலே ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே செட்டப் வந்துட்டு கிளியராக நோட் பண்ணிக்கணும் இதுதான் சொல்லிட்டு. நீங்கள் 2000 வந்து வெளியே வந்தீங்கன்னா அப்போ அந்த 10,000 எடுக்கிறதுக்கு நீங்கள் 5 ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? அப்படி இருக்கக்கூடாது. 4 ட்ரேட் எடுத்தாலும் நறுக்குன்னு எடுக்கணும், ப்ராஃபிட்டில் போட்டு வந்துட்டே இருக்கணும். இன்னொன்று வந்துட்டு மல்டி ட்ரேடிங் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்க எல்லாம். மல்டி ட்ரேடு வந்துட்டு உங்களை கில் பண்ணிடுது ஈஸியாக. உங்கள் மென்டல் ப்ரெஷரை வந்து ஈஸியாக கில் பண்ணிடுது. ஏன்னா நீங்கள் டெய்லி ட்ரேட் எடுக்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரேடில் எடுத்து ப்ராஃபிட் வச்சுருப்பீங்க. அந்த நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் போய் எடுத்து அந்த ப்ராஃபிட்டை இன்னொரு ட்ரேடில் கொடுத்து வந்துடுவீங்க. ஓகேவா? அது தேவையில்லாதது. மாதத்துக்கு இப்போ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண என்ன சொல்கிறது, உங்கள் கேபிட்டல் ஒரு வந்துட்டு 25K 30K இருக்குன்னா எனக்கு வந்துட்டு ஒரு 5K ரிட்டர்ன் வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேட்லேயே அந்த 5K எடுத்துகிட்டு போயிடலாம். அதாவது 5K எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் 20K இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா 5Kன்றது வெறும் ஜஸ்ட் 25% தான். ஓகேவா? 25%ன்றதை நம்ம அழகாக ஒரு பெர்ஃபெக்ட் செட்டப்பை போட்டோம்னா 40% ஈஸியாக எடுத்து போயிடலாம். ஓகேவா? அதை விட்டுட்டு நம்ம ஒரு அன்வான்ட் ட்ரேடில் போகிறது அவாய்ட் பண்ணிங்கன்னா இதை வந்துட்டு என்ன சொல்கிறது, இதை முழுமையாக சரி பண்ணணும்னா டிசிப்ளின் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முடியுமே தவிர்த்து மற்றபடி நான் இதையும் போய் எடுப்பேன் அதையும் போய் எடுப்பேன் கண்டிப்பாக மாற்றவே முடியாது. எனக்கு இதுதான் இந்த மாதத்துக்கு வந்துட்டு 4 செட்டப். சப்போஸ் இந்த மாதத்தில் எனக்கு செட்டப்பே கிடைக்கலன்னா அடுத்த மாதம் சேர்த்து இன்னொரு ட்ரேட் எடுத்துக்கோங்க. மார்க்கெட்டு மேலேயே போயிட்டு இருக்காது. ஓகேவா? திரும்புகிற டயத்தில் போன மாதத்துக்கு சேர்த்து இன்னொரு ட்ரேடாக அடுத்த மாதம் எடுத்து போனேன். நான் 2 ட்ரேடாக எடுத்து போனால் எடுத்துடலாம். ஆனால் என்ன சொல்கிறது, மேலே போகிற மார்க்கெட்டை போய் நான் ரொம்ப எடுப்பேன்னு சொல்லி எடுத்து ஸ்டாப் லாஸ் அடிக்க விட்டு லாஸ் ஆகிறதுக்கு எடுக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெட்டர். ஓகேவா? ஸ்டாப் லாஸ் என்ட்ரி பார்த்தாச்சு, மோஸ்ட்லி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் லாஸ் என்ட்ரி வந்துட்டு இதே வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனுக்கு வந்துடலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் தான் நீங்கள் கேட்கலாம். அது குரூப்பில் இருக்கவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணலாம், நானும் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ப்ரோ, ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுறது? ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்துட்டு சேம் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனையும் நம்ம ஹார்மோனிக்கு இது பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ % ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இல்லை ப்ரோ, இல்லை எனக்கு எந்த மாதிரி ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணுறோன்னு கேட்குறேங்க. எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது ஸ்விங் ட்ரேடிங்க்கு, எந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. இல்லை இது டிபெண்ட்ஸ் ப்ரோ. சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா 10 to 15% எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஆட்கள் என்னன்னா கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் என்னலாம். ஏன்னா ஒரு சிலர் என்னன்னா ஸ்கேல்பிங் மணிக்கு உடனே ஒரு 3% 4% அந்த கேப்சர் ஈஸியாக எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவாங்க. அதுக்கும் ஒரு டைப் இருக்குது. ஓகேவா? இப்போ ரொம்ப லாங்காக 15% கேப்சர் பண்ணணும்னா நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பிரேக் ஆகிற ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்டாக் இருக்கா, பீனிக்ஸ் மில்னு ஒரு ஸ்டாக் இருக்குங்களே. இப்போ வந்துட்டு இது ஒரு ஸ்டாக். இப்போ எனக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 20% 30% எனக்கு வாட் எவர் டைம் எனக்கு வந்து ஒரு 3% மோர் தென் 3 மந்த் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை 6 மந்த் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இதில் ஒரு 20% வேணும்னா இந்த மணிக்கு பிரேக் அவுட் ஆகுது தெரியுமா? இப்போ இது வந்துட்டு வீக்லி டைம் ஃப்ரேம் கூட மாற்றிக்கோங்க, அழகாக பிரேக் அவுட் ஆகும். மாற்றிட்டு இந்த மாதிரி இந்த பிரேக் அவுட் ஆகிற டைமில் வந்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு விட்டுருங்க. ஒரு 5 மாதம் 6 மாதம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 to 20% வேணும்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடிங் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது மோர் தென் 10% வேணும்னா இப்போ இங்கேருந்து வருதுன்னா இப்போ ஆல்ரெடி இதுவே ஒரு இந்த ரீடெஸ்ட் ஆயிருக்கா, இந்த ரீடெஸ்ட்டில் நீங்கள் அழகாக எடுத்திருந்தா ஆல்ரெடி 4%. இது நான் அடிச்சு சொல்கிறேன், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது அசால்ட்டாக 10% வந்துடும். இது வந்துட்டு இது ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன். ஓகேவா? இது பிரேக் பண்ணி இதை நீ 1 இயர் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரேஞ்சுக்கு போகும். 20% கூட கேப்சர் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஃபிட் ப்ரோ. நீங்கள் 3 to 4% யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹார்மோனிக்கும் சின்ன சின்ன ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அல்ட்ராடெக்கே வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். அல்ட்ரா செம்கோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அதே பேட்டர்ன் தான் இந்த இருக்குது. இது வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு ஹார்மோனிக்குமே இங்கே இப்படி ஃபார்ம் ஆகும். இங்கே ஒரு லைன் வந்து இப்படி வந்து இப்படி ஃபார்ம் ஆகும். இங்கே எடுக்கும்போது எடுத்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே 12,000 ட்ரேட் பண்ணியிருந்துச்சு. இப்போ நம்ம 3 to 4% கேப்சர் பண்ணோம்னா இங்கேருந்து நம்ம டார்கெட் லைன் இங்கே தான். அப்போ 5% இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகி போடணும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஹார்மோனிக் யூஸ் பண்ணலாம். பெரிய ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் ப்ரோ. சின்ன சின்ன ப்ராஃபிட் லைக் ஸ்கேல்பிங் மாதிரி இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஹார்மோனிக் யூஸ் பண்ணலாம் ப்ரோ.
ஓகே ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. எனி மோர் கொஸ்டின்ஸ்? ப்ரோ பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லைன் வரையறது வந்து 2 ஹவர்ஸ் எடுக்கல, 2 ஹவர்ஸ் இல்லைன்னா 4 ஹவர்ஸ், அதானே ப்ரோ? லோவர் மோஸ்ட்லி வந்துட்டு டே டைமில் பாருங்க. டேல பார்க்கும்போது ஒரு சிலது வந்துட்டு கரெக்டாக அவ்வளோ மணிக்கு இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து நீ என்ன பண்ணுங்கன்னா 4 ஹவர்ஸோ 2 ஹவர்ஸோ மாற்றி பண்ணுங்க. ஓகேவா? மாற்றி பண்ணும்போது கரெக்டாக எக்ஸாக்டாக அவ்வளோ. மோஸ்ட்லி நீங்கள் ட்ரை பண்ணுறது 2 ஹவர்ஸில் ட்ரை பண்ணுங்க. சின்ன சின்ன பேட்டர்ன் ட்ரை பண்ணுங்க. அடுத்து 4 ஹவர்ஸ் ஸ்விட்ச் பண்ணுங்க. அடுத்து டே டைமில் வரைஞ்சா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே ப்ரோ. ப்ரோ அதே மாதிரி டி பாயிண்ட் டச் பண்ணோன்னே நீங்க ட்ரேட் எடுங்கன்னு சொல்றீங்க. ஏன்னா அதுல ஒரு ஒரு 10 ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் இதை சொல்றீங்க. ஸோ அது இப்போ நான் டோஜி வந்தாலே நான் எடுத்துறவா, இல்ல அது அந்த அந்த லைனை போய் டச் பண்ண பிறகு நான் எடுக்கணும்னு சொல்றீங்களா? நான் என்ன பற்றி என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் அந்த லைனை டச் பண்ணாலே எடுத்துடலாம். இப்போ டோஜி இங்கே வந்துருக்கு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் மாற்றிக்கிறீங்க. ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன பண்ணுவாங்கன்னா டோஜி ஃபார்ம் ஆயிருச்சு, அதுக்கடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு என்ன சொல்ல ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம், இப்போ இன்னொரு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் இது 86 88 இருக்கு. இன்னொரு 1% 2% டவுன் ஆயிருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ப்ராஃபிட்டே அவ்வளவுதான். இப்போ இன்னொரு 1% நான் டவுன் சொல்றேன். 1% டவுன்னா இப்போ 8688க்கு 1% டவுன்னா 8600 கூட வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ரிவர்சல் ஜோன் 8877 இருந்துட்டு 8600 பார்த்தா கிட்டத்தட்ட 2.5% இதுல கேப்சர் பண்ணேன். நம்ம எடுக்க வேண்டிய ப்ராஃபிட் அதுல எடுத்தாச்சு. இது கன்ஃபர்மேஷன் நான் வெயிட் பண்ணி வந்து அதுக்கடுத்து இது மூவ் ஆகுமா ஆகாதான்லாம் தெரியாது. ஸோ என்ன சொல்லணும்னா பிரைஸ் ஆக்ஷன் சேர்ந்து உழுகுதா ஹார்மோனிக்கோட, என்ன சொல்றது, கண்ணை மூடிட்டு நீங்க வந்துட்டு ரிவர்சல் பாயிண்ட் எங்க இருக்கோ அங்க என்ட்ரி எடுக்கலாம். சப்போஸ் ரிவர்சல் பாயிண்ட் மேல போயிடுச்சுனாலும் தாராளமா என்ட்ரி எடுக்கலாம். கீழே வச்சு மட்டும் எடுக்காங்க. சரி ஓகே ப்ரோ. கன்ஃபர்மேஷன் ஓகே தான், ஆனா கன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஒரு பெரிய என்ன சொல்றது பெரிய பாயிண்டா இருக்கக்கூடாது. இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா இங்க டோஜி இங்க ஃபார்ம் ஆகுதா, இப்போ வந்துட்டு டோஜிக்கு தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. டோஜி ஃபார்ம் ஆகி இங்க முடியுது, எங்க முடியுது, இங்க முடிஞ்சிருச்சு 8644. நீங்க அப்போ போய் என்ட்ரி எடுப்பீங்க. ஓகே, அப்போ என்ட்ரி எடுத்தோம்னா என்ன ஆகும்னா 8644 என்ட்ரி வந்துட்டு 340 சம்திங்ல இருந்துச்சு 8800. இப்போ திருப்பி இங்கே மேலே போகும்போது என்ன ஆகும்னா இங்கே தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க டோஜி ஃபார்ம் பண்ணோன்னே. இது வந்துட்டு அடுத்து மேலே போகும்போது என்ன ஆயிரும்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடும். அதுக்கு தான் நம்ம எடுக்கும் போதே மேலே எடுத்துட்டோம்னா அதுக்கு மேலே போனால் தான் பிரச்சனை. ஓகேவா? அதனால தான் இந்த சேர்ந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஹார்மோனிக் ரெண்டும் எங்கே வந்துட்டு மெர்ஜ் ஆகுதோ அதை வந்துட்டு தாராளமாக எடுக்கலாம். மெயினாக ஹார்மோனிக் ரிவர்சல் பாயிண்டாக இதை வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ உங்களோட குரூப்ல வந்து நீங்க பி இஸ் மோர் எஃபெக்டிவ் தென் சி ன்னு சொல்லியிருந்தீங்களா? அது ஏன் அப்படி சொல்றீங்க? மோஸ்ட்லி இந்த நியூஸ் தான். இந்த நேற்று ட்ரம்ப் ஒரு குண்டை தூக்கி போட்டாரா? ஓகேவா? இன்னும் நான் என்ன சொல்றேன்னா பாசிட்டிவா எவ்வளவு பெரிய நியூஸ் வந்தாலும் ஸ்டாக் அவ்வளோ ரியாக்ட் பண்ணாது, மேலே அப்சைடு வந்துட்டு ரியாக்ட் பண்ணாது. ஆனால் அதே சேம் டைம் வந்துட்டு நெகட்டிவ் நியூஸ் ஒரு சின்ன நியூஸாக இருந்தாலும் மார்க்கெட் ரொம்ப பெரிய ரியாக்ஷன் கொடுக்கும். ஓகேவா? அதனால தான் வந்துட்டு புட்டே ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணுறது. நம்ம ஹோல்டும் பண்ண முடியாது, நம்ம வந்து கால் ஆப்ஷனை ஹோல்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன சொல்றது அல்ட்ராடெக் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம், இப்போ வச்சிருக்கலாம்னு தான் நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. ஓகேவா? ஆனால் புட்டு வச்சிருக்கவங்களுக்கு எந்த பயமே தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி 190 பாயிண்ட் டவுன் நினைக்கிறேன். இது இல்லை வேற ப்ரோ இது ட்ரேடிங் வீல் அப்டேட் ஆகல ப்ரோ, புரோக்கர் அக்கவுண்ட்ல மட்டும் தான் அப்டேட் ஆயிருக்கு. ஃபைன் அதான் நான் பார்த்தேன். நேற்று நான் ட்ரேடிங் பார்த்த மணிக்கு இருந்துச்சு இது இல்லையோ. ஓகே ஓகே, மணி கண்ட்ரோலில் தான் பார்த்தேன். மணி கண்ட்ரோலில் வந்துட்டு 200 சம்திங், இங்கே 25,200 நம்ம இருந்துச்சு. ஒரு நிமிஷம் பார்க்குறேன். 192 பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சு நினைக்கிறேன்.
அதனால தான் நேற்று நான் பார்த்துட்டு தான் மெசேஜ் போட்டேன் நம்ம குரூப்பில். ஆமாம், 197 பாயிண்ட் டவுனு. ம், 97 போது நாளைக்கு ஓப்பன் ஆகும்போதே டவுனாக தான் இருக்கும். ம், ஸோ நம்மளுக்கு அதை விட 50 பாயிண்ட் கூட வருமா ப்ரோ, இல்லை கம்மியா? கூட தான் டவுன் ஆகும் ப்ரோ. ஏன்னா அது கம்மியாக தான் ரேட் பண்ணியிருக்கு. நாளைக்கு இன்னும் அதிகமாகும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு இங்கே பாருங்களேன், இந்த வந்துடுச்சா இதெல்லாம் பார்த்து. இது வந்து டே டைப் ஃப்ரேமில் க்ளோஸ் ஆனதுக்கு இந்த பாருங்கள் 202, இங்கே 402 இருக்கு. இதுதான் க்ளோஸ் ஆனது. அதனால மோஸ்ட்லி நாளைக்கு அடி வாங்கணும், நல்லா அடி வாங்கணும்னு தோணுது. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸ்க்ரீனர் வச்சிருக்கீங்களா ப்ரோ? அந்த ஸ்டாக் வெயிட்டேஜ் பார்க்குற மாதிரி இந்த ஸ்விங் ட்ரேடு ஆப்ஷன்ஸ் என்ன ப்ரோ? ஸ்க்ரீனர் ஸ்டாக் இல்லை இல்லை, வெயிட்டேஜ் பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனர்லாம் கிடையாது. இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கோம். ஒரு ஆள் ஹார்மோனிக்கு, ஒரு ஆள் ப்ரைஸ் ஆக்ஷன். ஹார்மோனிக் பார்க்குறவர் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிடுவார். இந்த ஸ்டாக்லாம் ஹார்மோனிக் ஃபார்ம் ஆகுது. அதுலேயும் மெயினாக வந்துட்டு பேரிஸ் ஹார்மோனிக் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பேரிஸ் தான் பார்ப்போம், புட் சைடு தான் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த ஸ்டாக்ல டே டைம் ஃப்ரேமில் பேரிஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணிடுவார். இன்னொருத்தவன் என்ன பண்ணுவோம்னா அதில் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு அப்ளை பண்ணுறது. ரெண்டே அப்ளை பண்ணி எது வந்துட்டு பெர்ஃபெக்ட் செட்டப்பாக இருக்கோ அதை வந்துட்டு நம்ம குரூப்பில் போடுவோம். அதில் தான் கால் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஈவன் ஹார்மோனிக் ஃபார்ம் ஆகிருந்து அதில் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகலைன்னாலும் அதை சொல்ல எனக்கு கால் நாங்கள் ட்ரேடுக்கு வந்து கொடுக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் இல்லை. நம்ம இப்போ கால் கொடுத்தா அது மோஸ்ட்லி வந்து ஒர்க் ஆகணும், அந்த இன்டென்ஷனில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நாங்களும் ட்ரேட் எடுக்கணும். அதனால எங்கே என்ன சொல்றது கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கோ அந்த ட்ரேடு மட்டும்தான் நாங்களும் எடுக்கோம், நாங்களும் அங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ வந்துட்டு ஸ்க்ரீனர்லாம் அது இல்லை ப்ரோ. நாங்கள் 2 பேர் தான் வந்துட்டு என்ன சொல்ற மேனுவலாக தான் ஸ்கேன் பண்ணுறோம். ஒவ்வொன்றா 211 ஸ்டாக் இருக்குது, மோஸ்ட்லி எப்போ ஸ்டாக்ஸ். ஸோ அதை ஸ்கேன் பண்ணி நாங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்ளை பண்ணி அதில் எது பெஸ்ட்டோ அதை வந்துட்டு நம்ம குரூப்பில் போகிறோம் ப்ரோ. இப்போ இங்கே அட்மின் சைடில் வந்துட்டு சில என்ன சொல்கிறது சில அறிவுரைகள்னே சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அதாவது நாங்கள் குரூப்பில் போடுறோன்னா என்னன்னா நாங்கள் ப்ராஃபிட் பார்த்தா போதுன்னு நினச்சி தான் குரூப்பில் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? நீங்களும் பார்க்கணுன்னு தான் போடுறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன ஒரு சில தவறுகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாங்கள் போடுறது என்னன்னா என்ன சொல்கிறது உள்ள குரூப்புக்கு வந்துட்டாலே நாங்கள் என்ன பல டிஸ்கஷனை கடந்து பயங்கரமாக யோசிச்சு இது போட்டால் ஒர்க் ஆகுமா, ப்ராஃபிட் வருமா, சப்போஸ் நெகட்டிவ் அன்னைக்கு எம்சிஎக்ஸ் நெகட்டிவாக போனோமே ஒரு ஐயோ இதை போட்டு எத்தனை பேர் நெகட்டிவ் ஆயிருமோன்ற தாட் எங்களுக்கு உங்களை காட்டில் எங்களுக்கு பயம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால ரொம்ப கவனமாக தான் ஸ்டாக்கை சூஸ் பண்ணி போடுறோம். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் அதில் தாராளமாக ட்ரேட் போடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது சும்மா நான் சொல்கிறேன். ஓகேவா ப்ரோ? இந்த ஸ்டாக்கு போகுமா, இந்த ஸ்டாக்கு போகுமா, இதை பார்த்து சொல்லுங்க, அதை பார்த்து சொல்லுங்கன்னா உங்களுக்கு தேவை ப்ராஃபிட் பார்க்கணும். அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண ரெடி. கத்துக்கிறதுக்கும் நாங்கள் இப்போ இதை விட அதிகமாக யாராவது டீச் பண்ணுவாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியல, இருந்தால் சொல்லுங்க, நானும் போய் நான் கத்துக்கிறேன். ஓகேவா? எல்லாமே சொல்லித்தரோம். ஆனால் நீங்கள் இதை பாருங்க அது பாருங்க, நீங்கள் மோஸ்ட்லி கால்ஸ் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னா எனக்கு தெரியல. ஓகேவா? எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஆள் கற்றுக்காங்களோ முடிஞ்ச அளவுக்கு கெட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நாலேஜ் வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அவங்களோட டிபெண்டன்சி இல்லாமல் அடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே? நீங்கள் இதை பார்த்து சொல்லுங்க, அதை பார்த்து நாங்கள் பார்த்து சொல்லாமலாம் இருக்க போகல, பார்த்து சொல்ல தான் போகிறோம். ஆனால் அதை விட ஹை கன்விக்ஷனாக நாங்கள் ஸ்டாக் கொடுக்கும்போது நீங்கள் அதை ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஏன் வேற இதில் போய் ஒரு ட்ராப்பில் விழுகுறீங்க, அதில் போய் எடுக்கிறீங்க, எங்கே எடுக்கிறதுன்னு தெரியல, தெரியாமல் எடுத்து மாட்டிக்கிறீங்க, அப்புறம் ப்ரோ இது லாஸ் வந்துருச்சு, இது என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுறோன்னா அது கம்யூனிட்டி அட்மின் மட்டும் வந்துட்டு ப்ராஃபிட்டபிளாக இருந்தால் அந்த கம்யூனிட்டி யூஸே கிடையாது. ஓகேவா? கம்யூனிட்டியில் இருக்க மெம்பர்ஸும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கணும். அப்போ தான் அந்த கம்யூனிட்டிக்கு வந்துட்டு ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா தயவுசெய்து என்ன சொல்கிறது கம்யூனிட்டியில் இருந்துக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னா எனக்கு ப்ராஃபிட்டாக ட்ரேட் பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னா நாங்கள் தாராளமாக ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் எந்த அளவுக்கு ஈவன் நேற்றுலாம் 13 பேர்ட்டு நான் பேசுகிறேன். நைட்டு வந்துட்டு நம்ம அஜித் பாண்டியன் அவர் ஃபோன் பண்ண கேட்டார். நான் அட்டன் பண்ணி நான் பேசணும், அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. நாங்கள் ஹெல்ப் பண்ண ரெடி. ஆனால் நீங்கள்
அவங்க சொல்றாங்க நம்ம போய் நம்ம தான் எடுப்போம்னு எடுத்தா அது உங்களுக்கு தான் லாஸ், எங்களுக்கு லாஸ் இல்லை. ஓகேங்களா? ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் வந்துட்டு வேற வேற கால் கேட்குறீங்க, இல்லைன்னு சொல்லலை, நாங்கள் சொல்லித்தரோம். பட் அதில் போய் விழுந்து மாட்டிக்காதீங்க. ஓகேவா? நீங்கள் ப்ராஃபிட் தான் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் ஜஸ்ட் நாங்கள் கொடுக்குறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் அழகாக ப்ராஃபிட் பார்த்துட்டு போயிடலாம். ஈஸியாக என்ன சொல்கிறது, நான் டெலகிராம் குரூப்லேயே போட்டிருந்தேன். நான் லாஸ்ட்டு 71K வச்சு பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 50K தான். ஓகேவா? 50Kல 71K பண்ணது. நீங்கள் ஜஸ்ட் 20K 30K வச்சுருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குறது மோஸ்ட்லி நேற்று நான் பேசின எல்லாருமே ப்ரோ எனக்கு ஒரு 10,000 இருந்தால் போதும் ப்ரோ, மாதம் 5,000 இருந்தால் போதும் ப்ரோ. அப்புறம் அப்படி எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் போய் மல்டி ட்ரேட் எடுத்து மாட்டிக்கிறீங்க. ஒரே ட்ரேடு 20K கேபிட்டல் இருக்கா, ஒரே ட்ரேடு 25% 5,000 நாங்கள் ரெடி பண்ணி தரோம். ஓகேவா? ஆனால் நீங்கள் அதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணணும்னா நாங்கள் இதுதான் ப்ராசஸ்னா அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும், டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும், ஏன்னா தானே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் எங்கள் சைடு வந்துட்டு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு யாரும் நமக்கு சொல்லித்தர மாட்டாங்கன்னு இருக்காங்க. ஆனால் நாங்கள் சொல்லி தந்தாலும் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண மாட்டீங்களோன்னு தோணுது. இப்போ ஆக்சுவலாக நம்ம குரூப்பில் அரௌண்ட் ஒரு 150 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, அக்ரி. 150ல் ஒரு 75 பேர் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு குரூப் கால் வரோம் சண்டேன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23. இந்த 23க்கு நான் ஹாப்பி. ஓகேவா? இந்த 23க்காக நான் சொல்லி கொடுத்துருங்க, நான் ஹாப்பி. பட் ஃப்ரீயாக சொல்லித்தரதுனால அதோட அருமை உங்களுக்கு புரியலையா என்னன்னு தெரியல. இதை விட ஒர்த்தா யாராவது சொல்லி கொடுத்தா சொல்லுங்க. ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, அதை தான் சொல்கிறேன். யூஸ் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு நல்லது. லேர்ன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கால்ஸை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. டவுட்ஸை கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எதனால் அவங்க இந்த ட்ரேட் போகிறாங்க. ஒரு ட்ரேட் போட்டேன்னா ஏன் ஒரு சிலர்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெளிவாக தெரியுது, சார்ட்டை போடுங்க எதுக்கு போக சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் ஒரு சில மக்கள் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு என்ட்ரி போயிடுறீங்க. என்ட்ரி போயிட்டு ப்ரோ இது என்ன ப்ரோ அது என்ன ப்ரோன்னு சொல்கிறீங்க. வேணான்னு சொல்லலை, பட் கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கங்க, ஆள் இருக்கும்போது கற்றுக்கோங்க. ஓகேவா? இதுதான் எங்கள் சைடு. உங்கள் சைடு எதுவும் என்ன சொல்கிறது, அட்மின் சைடு வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் சொல்லலாம், நாங்கள் அதை வந்துட்டு ஏற்றுக்கிறோம். இது வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும் ப்ரோ, இல்லை இதை மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்மின் சைடு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரோ தாராளமாக சொல்லலாம். இது ஒன்றும் என்ன சொல்கிறது, ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கிட்டாதான் என்ன சொல்கிறேன், நாங்கள் பண்ணுற குறைகளும் தெரியும். இப்போ நான் வந்துட்டு நீங்கள் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், இந்த இதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மல்டி ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் எங்கள் சைடு என்ன பண்ண சொல்கிறீங்கன்னா நாங்கள் அதை பண்ணிடலாம். இல்லை நல்லா பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதையும் சொல்லலாம், எங்களுக்கு அது மோட்டிவேஷன் பண்ணிக்க வரும். நான் இப்பதான் ஒரு ரீசெண்டா ஃபாலோ பண்ணேன். ஓகே ஓகே அந்த அளவுக்கு தெரியல. ஓகே ஓகே இல்லை மற்றவங்களும் சொல்கிறேன், பண்ணிட்டு உங்களுக்கு எதனா இருந்துச்சுன்னா சொல்றேன். ஓகே ஓகே ஷூர். நீங்கள் என்னன்னா புதுசாக வரவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான், டிசிப்ளினாக இருங்க, ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் டார்கெட், இதுதான் ஸ்டாப் லாஸ். கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க, எவ்வளோக்கு எவ்வளோ லேர்ன் பண்ணணும்னா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வேற யாருக்கும் எதுவும் இல்லைன்னா கால் வைண்ட் பண்ணிக்கலாமா? இந்த நீங்க பிரீமியம்ல போட்டதும் போட்டிருக்கீங்களா பேட்டர்னு? என்ன ப்ரோ புரியல? இந்த எம்சிஎஸ் இருக்கு, ஆ பிரீமியம்ல சார்ட் பேட்டர்ன் போட்டிருக்கீங்களா, அதுவும் போட்டிருக்கீங்களா? இல்லை நீங்க டேரக்டா எனக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க புரியல ப்ரோ. பிரீமியம்ல போட்டு தானே சார் ட்ரேட் எடுத்திருப்பீங்க இந்த எம்சிஎக்ஸ் பிரீமியம் சார்ட்ல? ஆப்ஷன் எம்சிஎஸ். ஆமாம் ப்ரோ. அதுலதான் அதுலதான் எந்த டைம் போட்டு எடுத்திருக்கீங்க, அது ஷேர் பண்ணிருக்கீங்களா குரூப்ல? ஆமாம் அவங்க ஷேர் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஆல்ரெடி ஹார்மோனிக்கு ஷேர் பண்ணியிருக்கோம், எல்லாமே போட்டுருக்கோம், ரிவர்சல் பயன் போட்டிருக்கோம். ஸ்பாட்ல போட்டிருக்கீங்க, பிரீமியம்ல போட்டிருக்கீங்க. அவங்க ஆப்ஷன் சார்ட் கேக்குறாங்க. ஆப்ஷன்ல ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆப்ஷன் சார்ட்ல நீங்க பேட்டர்ன் போட்டு ஓ ஆப்ஷன் சார்ட் கேக்குறீங்களா? நோ 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 ப்ரோ, ஒன்லி ஸ்டாக்கோட சார்ட் மட்டும் தான். அது தேவையில்லை, அது நமக்கு என்ன சொல்றது, அது நமக்கு தேவை கிடையாது. இல்ல நீங்க இப்போ லேர்ன் பண்றதுக்கு இப்ப ஸ்பாட்ல எல்லாருமே பாக்குறாங்க, அதை வந்து ஒர்க் பண்ணி பாக்குறாங்க, சரி ரிவர்சல் கிடைக்குதுன்னு பாக்குறாங்க. ஓகே ஓகே. இப்போ அவங்க என்ட்ரி எடுக்கிறாங்க இண்டிவிஜுவலா, இப்போ ஒருத்தர் என்ட்ரி எடுக்கிறாங்கன்னா, இப்போ பிரீமியம் ட்ரேட் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றாங்கன்னா, அப்ப அவங்க பிரீமியம்னு போயிட்டு நம்ம ரிவர்சல் பார்க்கணும்ல? தேவையில்ல ப்ரோ. நம்ம மெயின் என்ன சொல்றது, மெயின் சோர்ஸோட ஸ்டாக் வச்சு பார்த்தாலே போதும், நமக்கு ஆப்ஷன் வச்சு பார்க்கணும் அவசியம் கிடையாது.
ஓகே. ஸ்டாக் ஆப்ஷனுக்கு நீங்க வந்துட்டு என்ன சொல்றது, ஸ்டாக் ரிவர்ஸ் ஆனா போதும். அது ஆப்ஷன் பிரைஸ் தான் இல்ல. இதை பேஸ் பண்ணி தான் ப்ரோ அது வரப்போகுது. உங்களுக்கு ஆமா ப்ரோ. புரியுதா? ஸ்டாக்கை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன் திரும்ப போகுது. ஆப்ஷன் சார்ட் ஓகே. நாங்க பார்க்கறதில்ல. அதான் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா அந்த 2 கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங் வச்சு இங்க ரிவர்சல் கண்டிப்பா இருக்கும், அதனால அதுக்கேற்ற பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? டார்கெட் பாயிண்ட் ஆஃப் பேட் அந்த மாதிரி எதனா போட்டு இது பண்ணுவீங்களா? அப்படிலாம் இல்லை ப்ரோ. இப்போ வந்துட்டு சிம்பிளா ஏற்கனவே சொன்னதான். ஒரு டார்கெட் நாங்கள் ட்ரேட் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்சிஎக்ஸ் 250 எடுக்கிறோம்னு வைங்களேன். அங்கேருந்து 40% ஸ்டாப் லாஸ், அங்கேருந்து 40% டார்கெட். 40%ன்றது வந்துட்டு இப்போ 150 100 பாயிண்ட் தான் 40%. இப்போ 250 வந்து 100 போச்சுன்னா 150 தான் என் ஸ்டாப் லாஸ். 250லேருந்து 100 ஆட் பண்ணா 350. அதுதான் என்னோட டார்கெட். 350. ஆமா, இப்படிதான். அதாவது அந்த ஆப்ஷனோட ப்ரீமியம் பிரைஸை வச்சு தான் டிசைட் பண்ணணும். அங்கேருந்து 40%. ஓகே ஓகே ஓகே. அப்ப பிரீமியம் சார்ட்டே வச்சு பண்ண மாட்டீங்க, ஃபுல்லா இல்ல ஸ்பாட் இல்ல, வச்சு? அதை நான் யூஸ் பண்ணவே மாட்டோம். மோஸ்ட் அப்படி நாங்கள் இருக்கவே மாட்டோம். ஓகே பியூர் வந்துட்டு ஸ்டாக் தான். ஸ்டாக்கோட சார்ட், ஓகே ஸ்டாக்கோட சார்ட்ல ஹார்மோனிக் பிளஸ் பிரைஸ் ஆக்ஷன் காம்பினேஷன், அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. ஏன் சொல்றேன்னா, எதனால அதை யூஸ் பண்ண மாட்டேன்னு காரணமும் சொல்லிடுறேன். எல்லா ஸ்டாக்குமே லிக்விடிட்டி இருக்காது. சேம் லைக் நீங்க ஆப்ஷன், நீங்க வந்துட்டு இண்டெக்ஸோட ஆப்ஷன் சொல்லி சொல்ல வரீங்க. ஸோ அதுல வந்துட்டு லிக்விடிட்டி இருக்கும் மோஸ்ட். ஏன்னா எல்லாருமே அதுல தான் ட்ரேட் பண்ணாலும் லிக்விடிட்டி நிறைய இருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல லிக்விடிட்டி நிறைய இருக்காது. ஸோ அதனால நம்ம பேட்டர்னே ஃபார்ம் ஆகாது, வால்யூமே இல்லாதனால வால்யூம் இல்லாம இருக்கும். இல்ல ப்ரோ, ஸ்டாக் ஆப்ஷன்ல மோஸ்ட்லி யாரும் ட்ரேட் பண்றது இல்ல. மோஸ்ட்லி எல்லாருமே இண்டெக்ஸ்ல தான் ட்ரேட் பண்றாங்க. அதனால லிக்விடிட்டி கம்மியா இருக்கும், வால்யூம் கம்மியா இருக்கனால அந்த சார்ட் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்காது. ஸோ அந்த ரீசனால தான் நம்ம பண்றது இல்ல. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அப்போ நீங்க ஸ்பாட்டோட கன்ஃபர்மேஷன் வச்சு தான் ஃபுல் ட்ரேட். ஸ்டாக்ல ஹார்மோனிக் பிளஸ் பிரைஸ் ஆக்ஷன் எடுத்துட்டா போதும், கிடைச்சிட்டா போதும். ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க் யூ ப்ரோ. உங்களுக்கு யாராச்சும் என்ன சொல்றது, பர்சனல் அட்வைஸ் வேணும், எனக்கு கொஞ்சம் ட்ரேட்ல ஹெல்ப் வேணும் அப்படின்னா, நீங்க நேற்று ஒரு 13 பேர் பேசினாங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவல் கால் வேணும்னா நீங்க டேரக்டா அட்மின் பிங் பண்ணுங்க, செட் பண்ணி ஒரு இது மோஸ்ட்லி நிறைய பீப்புள் பேசினாங்க, அவங்ககிட்ட கூட கேட்டுக்கோங்க. ஸோ நீங்க வேணும்னா வந்துட்டு எங்களை பிங் பண்ணுங்க, நான் வந்துட்டு நம்பர் தரோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பர்சனலா பேசணும்னா ஓகேங்களா? ஓகே. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடவா? வேற எதுவும் டிஸ்கஸ் பண்ணணுமா? ப்ரோ அந்த ஓஎன்ஜிசி எகைன் வந்து ரிவர்சல் ஆகுமா ப்ரோ? ஓஎன்சிசி எகைன் ரிவர்சல் ஆகுமா? பட் அந்த இப்போ நீங்க போட்டப்ப பார்த்தேன், ரிவர்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கு எகைன். இல்ல இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இங்க ஒரு தடவை டச் ஆகி ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 or 3% வந்துட்டு கொடுத்துருச்சு வைங்களேன், அடுத்த பக்கம் போகாதீங்க, திருப்பி அந்த என்ட்ரிக்கு போகாதீங்க. போகாது. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ஒரு டைம் போய் டச் ஆகி வந்துட்டாலே அது மோஸ்ட்லி இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா எம்சிஎக்ஸ்ல என்னன்னா அது இன்னும் அந்த ரேஞ்சு கொடுக்கல, அதனாலதான் திருப்பி போனா எடுக்க சொன்னது. இங்க வந்துட்டு ஒரு தடவை கொடுத்து அது ஆல்ரெடி 3.5% கொடுத்துருச்சு. இங்க எம்சிஎக்ஸ் அப்படி கிடையாது. இப்படி ஒரு கீழே வந்துட்டு மேல போனா அப்ப ரெக்கமெண்ட் கிடையாது. எப்ப போலாம், இப்ப வந்துட்டு சிங்கிள் டே கேன்ல போலாம். ஓகேங்களா? ஓகே பாய். ஓகே ஓகே. சரிங்க. மண்டே என்ன ஸ்டாக்குங்க கிடைக்கலாம் ப்ரோ? மண்டே வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு மார்க்கெட் ஆல்ரெடி புரட்டி போட்டார் ப்ரோ. ஸோ வாய்ப்பே இல்லை. மண்டே மோஸ்ட்லி ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் அதான் பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன். ஒரு 2 நாள் கன்சல்ட் ஆகணும். சப்போஸ் நம்ம மார்க்கெட் ரியாக்ட் பண்ணல, பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணுதுன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு சில ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம், அதை வந்துட்டு உடனே அப்டேட் பண்ணிருக்கோம். ஆனால் கண்டிப்பா மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும். மார்க்கெட் ஒரு 200-300 பாயிண்ட் டவுன் ஆகும். ப்ரோ M6 வந்து மேல மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுச்சுன்னா ரீஎன்ட்ரி போலாமா? கண்டிப்பா போலாம் ப்ரோ, கண்டிப்பா போலாம். ஏன்னா M6ல வந்துட்டு அதான் 15 மினிட்ஸ் W ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்ல போலாம், கண்டிப்பா போலாம். ஏன்னா M6 வந்துட்டு இப்போ ஒன் டே டைம்ல பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு இன்னும் மேலே போல, இங்கதான் நிக்குது. இது இன்னும் கன்சாலிடேட் ஆகலாம், ஆயிட்டு தான் கீழே வரும். ஓகேங்களா? சப்போஸ் நாளைக்கு வந்துட்டு மேலே அதே லைன் போனா தாராளமா என்ட்ரி போகலாம். ஓஎன்சிசியில் அப்படியே உள்டா, ஏன்னா அது கீழே வந்துருச்சு, வந்துட்டு திருப்பி போகுது, அதுக்கு அலௌட் கிடையாது. M6 தாராளமா போகலாம். ப்ரோ இந்த மாதிரி ஹார்மோனிக்ல வந்து ஒபே பண்ற மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒபே பண்ணும், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒபே பண்ணாதுன்ற மாதிரி இருக்குல்ல சொன்னீங்களா ப்ரோ? எஸ் ப்ரோ. இப்போ வந்துட்டு ஹார்மோனிக்ல வந்துட்டு சொல்லுங்க. இதுல வந்துட்டு ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு பெர்ஃபெக்டா ஹார்மோனிக் பார்ட்னர் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றோம்னா ஒரு 70% அக்யூரேசி உள்ள ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, ரீசெண்டா லாஸ்ட் வீக் கூட ஒரு ஸ்விங்கி கூட ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்கு மேக்ஸ் ஹெல்த் நினைக்கிறேன்.
ஸோ அதெல்லாம் பார்த்தா பயங்கரம் ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். என்ன சொல்ல ஹார்மோனிக் பயங்கரமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தா ஹார்மோனி படி தான் இருக்கும். இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா, அடுத்து இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா, இங்கேருந்து இப்படி ஃபார்ம் ஆகுதா, இப்போ இங்கேருந்து இப்படி வரும். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு எக்ஸாக்டா வந்துட்டு ஹார்மோனிக் படி தான் ஒர்க் ஆகும். எக்ஸாக்டா என்னன்னா ஒரு 70% அக்யூரேசி தாராளமாக இருக்கும். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு கம்மியா, ஒரு சில ஸ்டாக்ஸ் ஹார்மோனிக் ரெஸ்பெக்டே பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி கன்சாலிடேட்டடா சில ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி சார்ட், அதாவது இந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி உங்கள்ட்ட இருக்குமா? அது என்ன சொல்றது, பாஸ்ட்ல வந்துட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்க்கணும் ப்ரோ. பழைய ஹார்மோனிக்ல எப்படி ரியாக்ட் பண்ணி அப்ளை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டா வேணா பார்க்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. மோஸ்ட்லி அப்படிதான் பார்ப்பேன். நாங்கள் குரூப்ல என்ன சொல்ற கால் கொடுக்குற சார்ட்லாம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து தான் போடுறோம். மோஸ்ட்லி பார்த்துருக்கேன். எம்சிஎக்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். எம்சிஎக்ஸ், மேக்ஸ் ஹெல்த்து, அப்புறம் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு ஹார்மோனிக் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணும். நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். Any questions? வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நான் அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டு நான் குரூப்பில் போட்டு விட்றேன். ஜாயின் பண்ணாத மக்கள் பார்த்துக்கிட்டோம். ப்ரோ எதுவும் இல்லை ப்ரோ, நீங்கள் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் நம்ம குரூப் ரெஃபர் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் பெரிய குரூப்பாக ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா? எல்லாருக்கும் இதோட அட்மின் சைடு இருந்து ஒரு ரிக்வஸ்ட். அவங்க தெரிஞ்சவங்க இருந்தால் என்ன சொல்றது, யாராவது இருந்தால் நாங்கள் நல்லா பண்ணால் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் சொல்றதுக்காண்டி பண்ண வேணாம். சப்போஸ் நாங்கள் நல்லா பண்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ரெக்கமெண்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குரூப்போட கவுண்டை ஏற்றி விடுங்க. ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, எதனாலனா பிங் பண்ணுங்க, குரூப்ல போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாய்.